மட்டக்களப்பு மாவட்டம் உன்னிச்சை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். நேற்று தினம் நீங்கள் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய முதலாவது திட்டம் என்ன, இளைஞர்களை கைகோர்த்து இளைஞர்கள் ஊடாக ஒவ்வொரு ஊரில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு தீர்வையும் பெற்றுத்தரப்போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் களம் இறங்கியிருக்கோம். இன்றைக்கு முதலாவது நாள். எத்தனை அரசியல்வாதி நாங்கள் பார்க்கல 90ல வந்தாலும் இன்றைக்கு பெரிய பெரிய வாகனத்தில் ஓடி இருக்காங்க. சூப்பர் கப்பில் வந்தால் திரும்பி பார்க்கல பெரிய கோடிக்கணக்கு வாகனத்தில் வந்தவங்க ஆடுற காசு அப்பாட காசு அல்லி மக்களுக்கு நான் காசு தாண்டாப்பா. அது யோசிச்சு பாருங்க நீங்க. ஆகும் நாங்க வாங்குற சவுக்கார கட்டி காசு நாங்க வாங்குற சவுக்கார பிரசுக்கும் காசு தாங்க நாங்க 5 ரூபா கொடுத்து கம்பு கூட நம்ம மனசிலே நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல கொள்கை இருக்கணும். நல்லது செஞ்சா கண்டிப்பா பயப்பட தேவை. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. எங்களுக்கு என்ன பிரச்சனை குரல் கொடுப்பீங்க? கொடுப்போம் கண்டிப்பா கொடுப்போம். சரி, உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவோம். இங்க பாராட்டக்கூடிய சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. டவுனுக்குள்ள இவ்வளவு சுதந்திரமா பாடுறீங்க நீங்க, அப்ப எங்களை கவனிக்க தானே வேணும். நீங்க அங்கே பாருங்க மாடு மேய்க்கிறோம், போட் போட்டு மாடு மேய்க்கும், போட் போட்டு மாடு மேய்க்கிறீங்க. அவனுக்கு அவங்க எப்படியும் மாட்டுட்டு போயிடுவான். அவன் பாருங்க இந்த மாலையை போட இந்த காய் வலிட்டு போவாங்க, வாழ்ந்து போயிடுவாங்க. எப்படி மாலையே நம்ம சாமி என்னச்சு அவங்களுக்கு போட அவன் கார்ல வலிட்டு போறாங்க. இதுல குளிக்க நாங்க கொண்டுக்குள்ள அது மட்டக்களப்பு மாவட்டத்துல எந்த தொங்குலோ நடுவோ காடோ சரியா எங்க வந்தாலும் அந்த இடத்துக்கு போவோம் நாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இதை குலுக்கி ஒரு தம்பி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சீட்டை எடுக்க போறான். எந்த ஊரண்டு பார்க்க போறோம்? இது தம்பியினுடைய அதிர்ஷ்ட சீட்டு. பாப்போம், எடுங்க தம்பி. இவ்வளத்த வார பஸ் இந்த 3 டேன் வருது பஸ். இந்த 3 டேனும் இதுக்குள்ள ஏன் வரையலாது இல்ல? அவங்களோட சிடிபில கண்டக்டரை டிரைவரை காசுல செலவழிச்சு அவங்களோட இதுல பெட்ரோல் டீசல் அடிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல அரசாங்கம் ஓடுற பஸ் கூட்டம்னா போய் வரையலாதா? பாதிக்கப்பட்டு அவனுக்கு இனம் காணணும். இந்த நீங்க வாரமா எந்தம்மா வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, வீடு கூட போங்க கலைஞர். ரூட் பஸ்னா ரூட் பஸ் போகணுமா இல்லையா? அங்க 120 கூட குடும்பம் இருக்கு. ஓகே, ரூட் போட்டு தான் இருப்பாங்க. அப்படி ரூட் போட்டுருப்பான். ரோட் பிரச்சனை சொன்னா அரசாங்கத்துக்கு பிரச்சனை. ரோட் பிரச்சனை பஸ் போக அப்படி இல்லாதானே? அதானே எங்கட ஓட்டுல இங்க அப்ப வாரியா எங்களுக்கு குருமலை யாரு குருமரி? கண்டிப்பா பெரிய புல்லு மலை பக்கத்துல இங்கல பெரிய புல்லு பக்கத்துல பெரிய புல்ல பால் ரோட் தான் பிரச்சனை. அது உண்மையா பாதிக்கப்பட்டா அதை வழியா காட்டுங்க. யானை எல்லாம் பெரிய பிரச்சனை. பெரிய பாருங்க, பெரிய புல்லு மலை. இது கடவுளோட சித்தமா இந்த குழந்தைய எடுத்து வந்திருக்கார் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்ப இதால போனவங்க ஆறாம் சரி. இப்ப உங்க நிப்பாட்டி காய்ச்சல தானே? ஆரம்பத்துல காய்ச்சுவாங்க. நாங்க நீ துணிஞ்சு கேட்போம். ஓ நீ எங்களுக்கு பயம் இல்ல, நீங்க கேட்போம். நாங்க அதாவது நல்ல கதை உண்டு. இது மெகா லோடான் கை விடுங்க. இந்த உன்னிச்சை கிராமத்துல இருந்து எத்தனையோ கிராமங்களுக்கு குடிநீர் போகுது. இதுல மீன்பிடி தொழிலா பயன்படுத்துறாங்க. இதான் பாருங்க, இந்த ஒரு குளம் பாத்தீங்களா? ஆனா இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு குடிநீர் இல்லை. குளத்தை வச்சுட்டு இந்த தண்ணி பல ஊர்களும் போய்கொண்டிருக்குது. இந்த சுத்தமான தண்ணி குடிக்கல, நாங்க அழுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு கட்டமா இருக்குது. எங்களுக்கு மனவர்த்தம் எங்கட கிராமத்துல இருந்து தண்ணி போகுது, எங்களுக்கு இல்ல. இல்ல நீங்க கேட்கிற நியாயமான கோரிக்கை தானே? இதுல பாருங்க, நாங்க முதலாவது நாள் 1 வருஷ திட்டத்துல முதலாவது நாள் மக்கள்கிட்ட பிரச்சனையை கேட்க வந்த நாங்க உன்னிச்சைக்குள்ள. ஆனா உன்னிச்சை கேட்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எத்தனை வருஷம் போக முடியாப்ப? இதுதான் பாலம் பாருங்க. இந்த ஒரு 75 குடும்பங்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு இதுதான் பாலம். கூடிய பிரச்சனை இந்த பாலம். இந்த பாலத்துக்கு நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிங்க இது காய்ச்சிருக்கீங்க ஐயா? இது எப்படியும் ஒரு 29 கிட்ட காய்ச்சிருக்கீங்க. எம்பி மார் பார்த்தாலும் தடுத்து போனவங்க எந்த விதமான இதுவும் இல்லை. உங்களை போல இளைஞர்கள் மூலமா எங்க நாட்டில் நல்ல நல்ல நிலைமை நல்ல. நீங்களும் ஒரு இளைஞர் தான். உங்களோட பேருமா MLD இனிமேல் கைவிடுங்க. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளும் இருக்குதுகள். அதில் இப்படி சுத்தி அந்த ரோட்டை காட்டிதால போகணும். அந்த ஸ்கூலுக்கு உன்னிச்சை ஸ்கூலுக்கு போறாங்க. இப்படி போய் தோணியால போய் அப்படித்தான் உன்னிச்சைக்கு அங்க ஸ்கூலுக்கு போகணும். விழுந்து காயம் ஒப்பரசம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்கட அம்மா விழுந்து இதுல 10 தையல் போட்டு அது எங்கட கிராமத்துல இருந்து தண்ணி எல்லா இடத்துக்கும் போகுது, எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு இல்ல. புதிதாக அமைக்கப்பட்ட அந்த வீட்டு திட்டத்துல கூட 45 குடும்பங்கள் இருக்கு. குடியேறுங்கன்னு சொல்றாங்க. குடியேறதுக்கு தண்ணி வசதி. அங்க போவோம் நம்ம. நார்மலா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சம்மா எத்தனை கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறாங்க? 65. ஆய்க்காலில் எங்களுக்கு இப்போ ஒரு 15 வருஷம் கூடிய ஒரு
பாக்கியா கட்டு உடைஞ்சு கிடக்கு அதை போட்டு தராங்க 15 வருஷம் 15 வருஷம். எங்கட ஊர்ல வந்து ரோட் விஷயம் பற்றாக்குறை நிறைய இருக்கு. ஓகே. சிலருக்கு தண்ணி விஷயம் அறவே இல்லாம இருக்கு. தண்ணி இல்லாம இருக்கு. இங்க வந்து 2 எம்எல்டியை நாங்க இப்ப சந்திக்கிறோம். அதாவது மெகா லோடான் என்ன சந்திக்க இளைஞர்கள். நீங்கள் இளைஞர்களா? சரியா? புதுமையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தப்ப வந்து தட்டிக்கக்கூடிய உங்களோட பேரும் வந்து எல்லாரும் மெகா லோடான். முதல் நாளே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இங்க வந்திருக்காருக்குள்ள வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் அனுஷான். நான் பிரவீன். இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் உன்னிச்சை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். நேற்று தினம் நீங்கள் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய முதலாவது திட்டம் என்ன, இளைஞர்களை வந்து கைகோர்த்து இளைஞர்கள் ஊடாக வந்து ஒவ்வொரு ஊரில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு தீர்வையும் வந்து பெற்றுத்தரப்போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் களம் இறங்கியிருக்கோம். இன்றைக்கு முதலாவது நாள் உன்னிச்சையில் வந்திருக்கோம். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், பொதுப்படையான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இல்லை. குடும்ப பிரச்சனைடா குடும்பத்தில் சண்டை பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் என்ன, அந்த கஷ்டங்கள், போக்குவரத்து, அடுத்து வந்து மருத்துவம், கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நாங்கள் குரல் கொடுத்து இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரதுக்கான முதலாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக முதலாவது நாளை வந்து நாங்கள் கால் தடம் எடுத்து வைக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைய நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்றால் நாங்கள் தெரியும் என்ன ஒரு திட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இணையக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுடைய பெயர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன பேர்? மெகா லோடான். மெகா லோடான். மெகா லோடான். இதை வந்து சோட்டா சொல்ல போனால் எம்எல்டி. எம்எல்டி எப்படி? எம்எல்டி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே, நீங்கள் வந்து இந்த பேரை வந்து சொல்லி ஒரு ஹார்ட் வந்து எங்களுக்கு போடலாம். நீங்கள் என்ன இப்போ ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்து தட்டிக்கக்கூடிய இளைஞர்களும் வந்து எம்எல்டி, அதாவது மெகா லோடான். சரியா? அப்போ இந்த ஒரு பேரை வச்சு கொண்டு தான் ஒவ்வொரு இளைஞர்களையும் வந்து நாங்கள் எங்களோட பக்கம் வந்து கூப்பிட்டு நாங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து நாங்கள் தட்டி கேட்குறோம். இது வந்து ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்காக இல்லை, இது வந்து ஒரு கஞ்சா விற்கிறதுக்காக இல்லை, இது வந்து சாரையம் விற்கிறதுக்காக இல்லை, இப்படி செய்கிறவர்களை தட்டி கேட்பதற்காக என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த நாங்கள் நிறைய பேச விரும்பலை. ஏன்னா இப்போ நாங்கள் உன்னிச்சைக்கு வந்திருக்கோம். உன்னிச்சையில் வந்து 4 பிரிவினை இருக்கானே, இந்த 4 பிரிவுகளையும் போய்த்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ற முழு விவரங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் வந்து உடைச்சிட்டு நாங்கள் எங்களுடைய பணியை வந்து ஆரம்பிக்க போகிறோம். என்ன பிரவீன்? ஆரம்பிப்போம். ஓகேயா? ஓகே, வெயிட் பண்ணி காத்து கொண்டுருங்களா? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ உன்னிச்சை கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே வந்து 4 பிரிவினை இருக்கா? அண்ணே பிரவீன், 4 பிரிவினை இருக்காம். முதல்ல வந்து ஒரு கோயிலடியை போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு முதல் வேலையை வந்து ஆரம்பிப்போம். என்னென்னு சொன்னால் இப்போ போக்குள்ள ஒரு 2 வாகனம் போகுது. அதை பார்க்கல வந்து சைட்டில் மாலையெல்லாம் கூட இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உன்னிச்சை பிரதேசத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது எப்படி நுழைஞ்சாருன்றது வந்து எங்களுக்கு ஒரு அதிசயமாக கிடைக்குன்னு. நேற்றைய தினம் நாங்கள் உன்னிச்சைக்கு வரப்போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை தகவல் போய் வந்தாங்களோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து என்னென்னு சொல்கிறது, நாங்களும் இப்போ பிளான் பண்ண மாதிரி அவங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்களும் தெரியாது. நினைக்க பாருங்கள், வாகனங்கள் நம்பர் நாங்கள் காட்ட மாட்டோம் எந்ததுன்னு சொல்லிட்டேன்னு. ஒரு கோயில். ஓகே ஓகே ஓகே. மக்கள் பிரச்சனை வந்திருக்காங்க. சந்தோஷம். இப்போ உண்மையில மக்கள் பிரச்சனை கேட்குறது, மக்கள்கிட்ட பிரச்சனை கேட்குறதுனால வெற்றி கொண்டாட வந்துருக்காங்களா? வெற்றி கொண்டாட இருக்கு. ஏன்னா மாலையெல்லாம் கோழி இருக்கே சைட்டில். நாங்கள் 6 பேர் சொல்ல விரும்பல. இப்போ கொஞ்சம் இதில் போனால் இங்கே வந்து உன்னிச்சை உங்களுக்கு தெரியும். உன்னிச்சைன்றது வந்து எவ்வளோ ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லிட்டு உன்னிச்சை குளம் ஒன்று இருக்குது. நிறைய மட்டக்களப்பில் இருக்கிற மக்கள் வந்து தங்களுடைய லீவு நாட்களில் என்ன இங்கே வந்து கழிக்கிறது வந்து வழக்கம். நிறைய பேரும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் கூட இந்த உன்னிச்சையை வந்து சொல்லலாம். உன்னிச்சையில் நாங்கள் இப்போ சந்திக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் தேங்காய் அங்கே உடைச்சிட்டு சரியா உடைச்சிட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம். முதல் நாளே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்காருக்குள்ள வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஏன்னா நாங்கள் கூட எதிர்பார்க்கல. ரீச் ஆயிருக்குன்றது ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ எத்தனையோ இடங்கள் இருக்குள்ள நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றாரு அவர். 308 கிராமங்களும் போயிட்டு வர்றது தெரியல ஒரு அப்படி இருக்கலாம். 308 கிராமங்கள் இப்ப தெரியும், நம்ம வீட்டில் சொல்லித்தான் இருக்கோம். 4 பொடியல் போகிறோம். இது நான் அங்கே காட்டுங்க. பின்ன பிரவீன் இன்னொரு பொடியன், அவர் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணுற பொடியன்.
உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து யானைகள் வாழக்கூடிய ஒரு இடம், யானையால் வந்து பெரிய ஒரு ஆபத்துகள் வரக்கூடிய இடம்னு சொல்லலாம். இங்கே பாருங்க ஃபுல்லாக காடு தான் பார்த்து இளைஞர்கள் சைட்லாம். வேறு கோயில் ஒன்று இருக்கு, நல்ல ஒரு கோவில் சரியோ, சின்ன கோயில் உண்டு சரியா. இதில் வந்து நம்ம தேங்காய் உடைச்சிட்டு ஒரு ஒரு வேண்டுதலை போட்டு நல்லபடியாக நடக்கணும் இந்த திட்டம் உண்டு. சாமி கொடுத்து போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, என்ன ஒரு அழகான ஒரு குட்டி கோவில், முருகன் கோயில், தமிழ் கடவுள் முருகன். ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ சாமியை கும்பிட்டு இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கு முதல் நாள் கொஞ்சம் என்ன எல்லாத்தையும் வந்து ஒரு சமாளிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பழகிடுவோம். ஒன் டைம் வந்து நாங்கள் பிறக்குள்ளே கற்றுக்கொண்டு வரலை. ஐயா வணக்கம் ஐயா. என்னென்றால் இது ஒன்றுச்சானே எட்டாங்கட்ட உன்னிச்சேர ஃப்ரீ தானே ஒன்றுச்சு. என்னென்றால் உங்களோட எட்டாங்கட்ட ஆடியன்ஸ் யாரு? ஏன் நிற்கிறாங்க? நாங்கள் கேட்குறேன் இப்போ உங்களோட எட்டாங்கட்ட டீம் மட்டும் நிற்கல, மற்ற எல்லாரும் டீம் இருக்கா? இல்லை இல்லை பார்லமெண்ட் உறுப்பினர் வந்தீங்க என்ன? இதுக்கு முதல்ல எத்தனை பேர் வந்தீங்க இப்படி? நான் கேட்கிறேன், வெண்டது பிறகு இது வரைக்கும் யாரும் வந்திருக்காங்களா? இன்றைக்கு தான் முதல் வராங்கண்ணே. ஏன் இப்படி ஒரு மாற்றம்? அது என்னன்ட்டு அந்த மாற்றம் வந்து நினைக்கலீங்க? என்னென்ன மாற்றம் வந்து மாற்றம் உண்டு? என்ன பிரச்சனை கேட்டா இதுவரை காலம் இருந்த ஆக்கள் இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இதுவரைக்கும் பார்லமெண்ட் உறுப்பினராக போனவங்க இதுவரைக்கும் யாரும் வரல வெற்றியை கூட்டத்துக்கு. நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கு. இன்றைக்கு திடீர்னு வந்ததுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு வந்த காரணம் நீ வாக்களிச்ச மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வந்து அவளோட இல்ல. இப்ப இன்றைக்கு எத்தனை ஊர்கள் இருக்கு இன்றைக்கு இங்க வந்து அப்படி இங்க ஏண்டா இதுக்குள்ள கொஞ்சம் அவருக்கு உள்வாங்கப்பட்டிருக்காங்களோட கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் உன்னிச்சேண்ட கூட ஒரு முக்கியமான இடம் ஆகிடும். நீர்ப்பா பெரிய குளம் இருக்கு, நீர்ப்பாசன முக்கிய இடம். முக்கிய இடம். நீங்க என்ன வேலையா செய்றீங்க? மாடு மேய்க்கிறோம். போட் போட்டு மாடு மேய்க்கும். போட் போட்டு மாடு மேய்க்கிறீங்க. உறுப்பினர் வந்தவங்க மாலை ஓடிட்டுட்டாங்க. மாலை ஓடிட்டுட்டாங்க. மாலை போட்டுருக்காங்க. இதுக்கு காருக்கு போட்டு நாங்க காருக்கு போட்டிருக்க மாலை கண்ணாடி போட்டுருக்காங்க. எங்கட காருக்கு போட்டுருக்கா சுத்தி பாருங்க. 70 வருஷமா போடுறோம். 30 வருஷம் சுத்தத்தை அனுபவிச்சாங்க. என்னன்னு சொன்னா அதுதான் இப்ப நாங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நாங்க வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு டீமா வந்து இளைஞர்கள் டீமா என்னன்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய உன்னிச்சைக்கு வந்திருக்கோம். நாங்க உன்னிச்சையில கூட கஷ்டம் என்ன பிரச்சனை கிட்ட மக்களோட கைக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நான் அதான் இப்ப கதைப்போம் உங்களுடைய. ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க இப்ப உன்னிச்சையில் முதற்கட்டமா வந்து 2 ஐயாக்களை வந்து சந்திக்கிறோம். உண்மையிலே வந்து பாதிக்கப்பட்டாங்க தான். ஏன்னா பாதிக்கப்பட்டார்கள் யாரோ அவங்கள சந்திச்சு கழிச்சா தான் அவங்களோட கஷ்டம் வந்து விளங்கும். உண்மையா பொய்யா? சரி ஓகே. இன்றைய தினம் வந்து ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் உங்களோட ஊருக்கு வந்திருக்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக வந்திருக்க நினைக்கிறீங்க? எங்களோட நோக்கம் எப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படியே தெரிவு செய்யப்பட்ட காரணத்தால் அவங்க நீ முத உன்னிச்சேன்னு சொல்ல ஒரு கடைசி ஒரு இடம் அது கிஞ்சாலாம் மற்ற கிராமம்லாம் இருக்கு. அதுக்காக ஒரு தொங்கல்ல இருந்து அவங்களோட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே வந்தாங்களோ இல்லை அவங்க இன்னும் வேற மெசேஜ்கள் இன்னும் அவங்க தகவல்கள் கிடைச்சித்தான் அவங்க வந்தாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா நல்ல காரியமா நல்ல விஷயமா நடக்கணும். இளைஞர்கள் உங்களை போல இளைஞர்கள் மூலமா எங்க நாட்டில் நல்ல நல்ல நிலைமை நல்ல. நீங்களும் ஒரு இளைஞர் தான். உங்களோட பேர் என்னமா? MLT. இனிமேல் கை விடுங்க. என்ன பேர் உங்களோட? ஆரம்பத்தில் பல கஷ்டமா தான் தெரியும். நான் சொல்லுங்களா? சரியா? அதாவது மெகா லோ டான். சரியா? MLD. இப்ப நீங்களும் இளைஞன் தான். மனசால நீங்க இளைஞன். இப்ப என்னண்டா இல்லையா, இப்ப உங்களோட ஊர்ல உள்ள பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தான் தெரியும். சரியா? எங்கட ஊர்ல பாரிய பிரச்சனை சொன்னா பொழுது போட்டா படிக்க இயலாது. இரவையில நித்திரம் ஃபுல்லா நித்திரம் முழிக்கணும். ஞானம் வாக்குறதுக்கு பகல் இல்லைஞ்ச மாடு மேய்க்கணும். கடும் பாதிப்பு எங்கட பிரச்சனை. சரியான பிரச்சனை. ஞான பிரச்சனை. அது அரசாங்கம் அது திக்கலா பிரச்சனை இருந்தும் ஓரளவுல என்ன செய்யணும், நிறைய காணி பூமி எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் சில மக்களுக்கு சில பகிர்ந்தளிச்சு சில மக்களை குடியேற்றி நல்ல விஷயங்கள் வேற. கொஞ்சம் 4 சனங்களும் இருக்கக்குள்ள கொஞ்சம் இடவழி அதுக்கு கொஞ்சம்
இதாയിരിக்கும் காட்டுக்கு போய் இதே இப்ப என்ன சின்ன இந்த பணவள திணைக்கள் என்ன செய்யுது ஒன்று எல்லை கல்ல போட்டுடுறாங்க வந்து மக்கள் உள்ள செல்லக்கூடாதுக்குள்ள அதனால நிறைய இது பிரச்சனை இப்போ ஒருவேளை இப்படித்தானே ஐயா இன்னொரு பிரச்சனை இருக்கு இப்ப எல்லாத்துக்கும் மெயினா நமக்கு என்ன தேவை தண்ணி வேணும் சரியா அப்ப தண்ணி வேணும்னா என்ன இருக்கணும் காடுகள் இருக்கு காடுகள் இருக்கணும் சரியா அப்படி யோசிக்க தானே வேணும் நம்ம வாழ்றதுக்கு மெயினா தண்ணி வேணும் இதனால நம்ம இருக்கிறத வந்து அழிக்க கூடாது முக்கிய காடு வேணும் காடு இருந்தா தான் நாங்க ஜீவிக்கல எங்களை போல ஜீவிக்கிற இடங்களுக்கு காடு உடைச்சவனுக்கு அவங்க எப்படியும் வாழ்ந்து போயிடுவான் அவன் பாருங்க இந்த மாலையை போட இந்த காடு ஒழித்து போவாங்க வாழ்ந்து போயிடுவாங்க எப்படி மாலையை நம்ம சாமி என்ன அவங்களுக்கு போட அவன் கார்ல ஒழித்து போறாங்க எங்களுக்கு தேவை என்ன உண்மையில வந்து அந்த ஐயா இப்ப நாங்க மாடு வளர்த்தா ஒரு மாட்டை வேண்டுவாரு அப்ப எங்களுக்கு முக்கிய தேவை இதுதான் தேவை ஆனா ஒரு அளவுல எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்குரிய ஏற்பாடுகளும் அதாவது இப்ப நாங்க இப்ப அவங்கள குறை சொல்லல இரண்டாள் இது மறி வந்துட்டுயா அந்த காலத்துல இருந்து மாலையை போட்டால் கார்ல ஓடுறது இப்படியான கேட்டல் மக்கள் விடக்கூடாது ஆனா அவங்களுக்கு சரியான மக்கள் அந்த அளவு ஆதரவா நல்ல இதுகளை செஞ்சுருக்காங்க அவங்க நல்ல சேவை செய்யணும் பிரச்சனை உங்கள்ட்ட இப்ப ஜான பிரச்சனை இருக்கு மெயினான பிரச்சனை இப்ப அதுக்கும் வந்து வழிகள் இருக்கும் ஐயா இல்லாம இல்ல நினைக்கிற மாதிரி இல்ல அதுக்கும் தடுக்கக்கூடிய வழிகள் இருக்கும் அது பிரச்சனை இல்ல வேற என்ன பிரச்சனை ஐயா இருக்கு உங்கள்ட்ட வேற பிரச்சனை நமக்கு இப்போ என்ன எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இப்போ சின்ன சின்ன மக்களுக்கு சின்ன வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்க இவங்க இருக்காங்க நல்லது எதிர்காலம் வரணும் சொல்லி அதை பற்றி காட்சி கொண்டு இருக்கோம் நாங்கள் நல்ல எதிர்காலம் வரும் நமக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கு ஆனால் உங்களை போல இளைஞர் மதங்களுக்கு தேவை சந்தோஷமான விஷயம் இது இளைஞர் மதங்களுக்கு தேவை நாங்க இந்த 308 கிராமங்களும் போறதுலயே முதலா வந்து உங்களோட ஊர் தான் ரைட் நல்ல விஷயம் சரியா உங்களோட ஊர்ல இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த பாருங்க இதுல இருக்கு இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இங்க இருந்து நாங்க ஒரு குளிக்கி ஏன்னா இப்ப நாங்க ஒரு ஊருக்கு விருப்பமான ஊருக்கு போனோம்னு சொன்னா அதுலயே வந்து கதை வந்துடும் அவருக்கு பிடிச்ச ஊர் மட்டும் தான் போறான்னு சொல்லிட்டு இதுல குளிக்க நாங்க கொண்டு எடுக்கக்குள்ள வந்து அது மட்டக்களப்பு மாவட்டத்துல எந்த தொங்கலோ நடுவோ காடோ சரியா எங்க வந்தாலும் அந்த இடத்துக்கு போவோம் நாங்க இங்கே ஒரு நேரத்தில் கிராமத்துக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் போட்டு போயிடும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு ஆதரவு செய்வோம் நாங்கள் வரணும் உங்களுக்கு துணிஞ்ச இளைஞர்கள் வரணும் குடும்ப அரசியல் அது வந்து நம்ம நாட்டை நாசமாக்கணும் நல்ல நிலமா வரணும் எங்களுக்கு தான் இல்லை நாட்டுக்கு நல்லது நடக்கணும் கண்டிப்பா நல்ல நடக்கணும் அதான் எங்களுக்கு விருப்பம் இளைஞர் மாதிரி நாங்கள் பாராட்டுறோம் துணிஞ்ச இளைஞர் மாதிரி கண்டிப்பா இப்போ உங்களோட ஊர்ல இளைஞர்களை சந்திக்க போறாங்க எங்க ஊருக்கு அங்க போகணும் 6ஆம் கட்ட எல்லாம் முன்னிச்சுக்கலாம் வருது இது முன்னிச்சுக்கலாம் வருது ஓகே என்ன சொன்னாலும் ஐயா அப்ப உங்களுக்கு மெயினான பிரச்சனை வந்து யானை பிரச்சனை இருக்கு அடுத்து மேய்ச்சல் தர பிரச்சனை இருக்கு மேய்ச்சல் தர பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல இப்ப கிட்டல யாருக்கா யானை அடிச்சிருக்கா உயிரினம் போயிருக்கா இப்ப நாங்களும் உயிரை பணியம் கொடுத்தா இப்ப வந்து நாங்க இந்த காட்டில் வெட்ட கிளம்பிட்டு அப்படி கட்ட ஒண்ணு இப்ப இருந்து எங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்தில் 15 ரூபா யானை அப்ப போயிருக்கும் மாடு அதுக்குள்ள வந்து பூந்துருக்கு அப்ப நாங்க எங்க ஓடுற வாரண்ட மயனை கொண்டு அங்கே காட்டினோம்னா மாடு வட்டையில் இறங்கும் வட்டையை பாதுகாக்கிறோம் மாட்டை பாதுகாக்கிறோம் மேலால் ஓடி வந்து இப்போ மெயினில் நிற்கிறோம் அப்படி பிரச்சனை சரியா நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் உங்களோட உன்னிச்சக்குள்ள இருக்கோ முழு பிரச்சனை நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போம் சரி அதுதான் வந்திருக்கிறோம் அடுத்து நம்ம எங்கள் ஏரியாவில் இப்போ முதலை விட கொஞ்சம் படித்த கொடிகள் இருக்காங்க இளைஞர் மாதிரி அவங்கள வேலை வாய்ப்பு தொழிற்சாலை அதெல்லாம் நீங்கள் அவங்க இளைஞர்கள் அவங்க ஊக்குவிக்கணும் கண்டிப்பாக அவங்க எல்லாம் நல்ல உள்வாங்கப்பட்டு முதல்ல அப்படி இல்லை அரசியல் செல்வாக்கெல்லாம் இப்போ முதல் படிப்பை பற்றி பிரச்சனை இல்லை அரசியல் செல்வாக்கு இருந்தால் வேலை சரி அவரு ராஜா அவனை அவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாச்சு அவருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாச்சு அப்படி இல்லை பாதிக்கப்பட்டு அவனுக்கு இனம் காணணும் இந்த நீங்கள் வாரமா எந்தம்மா வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு வீடு கூட போங்க கதைங்க உங்களை பிரச்சனை சொல்லுங்க முதல்ல அப்படி இல்லை உங்களுக்கு பின்னால அரசியல் வேணும் உங்களுக்கு பின்னால செஞ்ச நாளைக்கு தெரிஞ்சா சரி கஷ்டம் ஐயா செய்யறேன்டா நீ உங்களுக்கு சரி அவர் பெரிய அவர் உதவி பண்ண அவர் உண்மைக்கா பாதிக்கப்பட்டவனுக்கு இங்கே ஒன்றும் நடக்கல எங்களை படவங்கரை பண்ணவங்க பாதிக்கப்பட்டவனும் ஒன்றும் நடக்கல இதுக்கும் பாதிக்கப்படாதவர்கள் வாழ் பிடிச்சி திட்டவர்கள் பின்னால் இப்ப இதால போனவங்க ஆறாம் சரி இப்ப உங்க நிப்பாட்டி காய்ச்சல தானே ஆரம்பத்துல காய்ச்சுவாங்க நாங்க நீ துணிஞ்சு கேட்போம் எங்களுக்கு பயமில்ல நீங்க கேட்போம் நாங்க நல்ல கதை உண்டு இது மெகா லோடான் கை விடுங்க தலைநங்களுக்கு இருக்கு நாங்க துணிஞ்சு கேட்கறீங்கன்னு சொல்லணும் அவங்க எங்களுக்கு துணிஞ்சு கேட்கறீங்கன்னு சொன்னா அப்படிதான் அவங்க சொல்லணும் எங்களுக்கு அது உரிமை இருக்கு எங்க நாங்க போட் போட்டு தான் அவங்க இதாகணும் கண்டிப்பா அப்ப போட் கேட்கறவங்கள வந்து உங்களோட காய்ச்சாங்க இப்ப உங்களுக்கு தாரோம் நாளைக்கு உங்களை நாங்க சந்திக்க இயலாது சேரங்க கேட்டா சேர் இன்றைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன் அந்த கட்டம் சொன்னாங்க காத்திரக்கு சொன்னோம் வணக்கம் தம்பி எந்த இடம் நாவக்காடு எங்க வீட்டு வரையில் ஒன்னு வீட்டு வரையில் வீடியோலாம் பாக்குறீங்க என்ன வீடியோ கடைசியா பாத்துறீங்க
கடைசியா பார்த்தது அந்த சின்ன பொடியனை வச்சு அந்த ஸ்கூல். அந்த மாணவ சங்கம் பிரச்சனை உங்களோட ஊருக்கு மருமானாங்க. சரியோ? சரி தம்பி ஆகல. ஓகே. உண்மையிலே பார்த்துச்சுன்னா வந்துட்டு ஐயா சொன்ன கதை வந்து ஒரு நல்ல ஒரு கதை என்ன, அதாவது போட் கேட்டு வரும்பொழுது இறங்கி கழிச்சவங்க என்ன. நாங்க ஏற்கனவே சொன்னேன் ஒரு காட்டை தந்து உங்களுக்கு போட் போய் சொல்ல கொஞ்சம் சார் நீங்க உங்க இப்ப தாரங்க ஒரு அங்கே சேரங்கன்னு சேர் இப்போ சந்திக்கல நாளைக்கு வாங்க நாளை எனக்கு அந்த கதை இருக்க கூடாது. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் நாங்கள் அவங்கள்ட்ட நாங்கள் அவங்கள்ட்ட திருப்பி கேட்போம். நாங்கள் இந்த கதை உங்கள்கிட்ட சொன்னோம் நாங்கள் என்ன நாங்கள் முழு பேரையும் சொன்னேன் நான் தான் கேட்குறேன். ஒரு சேர் இப்போ சந்திக்கிறேன் நாளைக்கு வாங்க நாளைக்கு கண்டிப்பாங்க சேர் இல்லைன்ற கதை கதைக்க கூடாது. மக்களை நீங்கள் உடைய சந்திக்கணும். அதான் காய்ச்சி நான் இப்போ அந்த ஏற்பாடு அவங்க இருக்கணும். ஆனால் எங்களுக்கு உரிமை கதைக்கிறதுக்கு அந்த அளவில் மக்கள் போட் போட்டிருக்கு மக்களால் வந்து நீங்க யார் ராஜா விளங்குதா நீங்க போட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த வந்து இப்ப நாங்க அவங்கள வந்து அவர் அரசாங்கம் இல்லை, இது மக்கள் அரசாங்கம். மக்கள் அரசாங்கம் அவருக்கும் தெரியும். இந்த மக்கள் நான் மக்களுக்கு சேவை செய்யாட்டி என்னையும் மக்கள் ஏற்கனவே நடந்த சம்பவமே தெரிஞ்சோம் அவருக்கு தெரியும். ஏன்னா அப்படியே அரசாங்கம் தான் இது, மக்களால் தெரியப்பட்ட அரசாங்கம். இதே ஒரு பேரும் அசைக்கலாது மக்கள் அரசாங்கம். இது அதிகார பலத்தை தனிப்பட்ட கோவத்துக்காக பயன்படுத்தா. இப்போ கூட நாங்கள் இந்த வீடியோ போடக்குள்ள இப்படி சொல்கிறோம், இதால் ஒரு ஆள் போனார், ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் போனார், நிற்காம போனார், காருக்கு வந்து மாலை போட்டு போனார்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடக்குள்ள அப்போ இங்கே வந்தால் யாரோ அவர் வந்து கோவப்பட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க விடும். நாளைக்கே வந்து ஒரு மாணவங்கப்படுத்தினான்னு ஒரு கேஸ் போட முடியும். அதனால நாங்கள் வந்து இதையும் சொல்லிக் கொள்கிறோம். என்ன ஏன்றால் குரல் எழுப்பாமல் இருந்த முடியும் அப்படி உடங்கி போயிருக்க வேண்டியதான். உரிமை இருக்கு, குரல் எழுப்புறது உரிமை இருக்கு. எங்கட ஓட்டுல நீங்க அப்ப வாரி எங்களுக்கு உரிமை யாரு உரிமை கண்டிப்பா உரிமை எங்களுக்கு நல்ல அண்ணா உங்களோட பிரச்சனை வந்து இப்படி ஒரு யானை பிரச்சனை இருக்கு. மெயினா முக்கியமான பிரச்சனை கணவன் இழந்த பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, போராளிலாம் இருக்கிறாங்க. சரியா இப்ப ரெண்டாள் அதான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டத்தனையா பிரச்சனை விளங்கும். இப்போ நாங்கள் ஆடி வச்சுட்டு அவங்கள சந்திக்க போன காரணம் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ அப்படி ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பாதிக்கப்பட்டால் நீங்கள் அணி நேரடி அவங்கள்ட்ட வந்து கைக்கலாம் முடிஞ்சுன்னா கைச்சு நாங்கள் போகல. நீங்கள் எவர்கிட்ட போனாலும் உங்களுக்கு இதை கையை தான் சொல்ல போகிறாங்க. நல்ல சொல்லக்கூடிய ஆக்கள் இல்லை என்னென்றால் இப்போ நம்ம இருக்கிற போட்டையும் வந்து விற்கக்கூடாது ஐயா. இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு காவத்தல் குப்பிக்காகவும் சரியா காசுக்காகவும் எங்களுக்கு அதை செஞ்சிருவாருன்றதுக்காக விற்கக்கூடாது. இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை முழுவதும் சொல்லல நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க போட் பண்ணுறோம். ஒரு பிரச்சனை பண்ணி சொல்லக்கூடாது விளங்குதா. அதுவும் வந்து ஒரு காசு வாங்கி பண்ண போட் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ரோட் பிரச்சனை இருக்கு. நாங்கள் எங்கள் ரோட்டெல்லாம் பார்க்கல. ரோட் பிரச்சனை இருக்கு, மழை பெஞ்சா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிடாது, அப்புறம் பிரச்சனை, அப்புறம் சரியான டைமுக்கு தாண்ட இப்போ உதாரணத்துக்கு தண்ணி பிரச்சனையிலும் சில சில கட்டங்களில் வரும். சரி அப்போ இன்றைக்கி உங்களோட ஊரில் என்ன பிரச்சனைக்கோ நாங்கள் நிறைய பேரோட கதைச்சி நாங்கள் அதை எடுக்கிறோம் ஐயா. நன்றி. அப்போ உங்களோட பேர் வந்து என்ன பேர்? அமரலிங்கம் பூனேஸ்வராஜா. அமரலிங்கம் பூனேஸ்வராஜா. நீங்களும் இப்போ ஒரு இளைஞன், நீங்களும் இப்போ ஒரு MLD சொல்லுங்க. MLT இல்ல MLD சரியா MLD. இங்க வந்து 2 MLD நாங்க இப்ப சந்திச்சுக்கிறோம். அதாவது மெகா லோடான் என்ன சந்திக்க இளைஞர்கள். நீங்கள் இளைஞர்களா சரியா புதுமையான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தப்பை வந்து தட்டிக்கக்கூடிய உங்களோட பேரும் வந்து மெகா லோடான் சரியா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி ஐயா. அப்ப நாங்க பாக்குறோமா? சரி ஐயா. ஓகே. இப்ப ரெண்டாள் நாங்க இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற 308 கிராமங்களில் போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு நாங்க மக்கள் பிரதிநிதிகளிடம் வந்து ஒப்படைக்கப்படுறோம். சரியா இது வந்து நல்ல ஒரு திட்டம் இல்லையா? 100க்கு 100 நல்ல திட்டம். மீண்டும் ஒரு உங்களுக்கு கைதாரம் உங்களுக்கு. நன்றி. இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக இளைஞர் முதியோர் உங்களை முதியோர் இளைஞன் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் இது. நன்றி. நம்ம மனசில நல்ல எண்ணம் இருக்கணும், நல்ல கொள்கை இருக்கணும். நல்லது செஞ்சா கண்டிப்பாக பயப்பட தேவை. கண்டிப்பா உண்டு. எங்களுக்கு என்ன பிரச்சனை குரல் கொடுப்பீங்க? கண்டிப்பா சரி. நல்லது செய்யணும் மனதிலையும் கண்டிப்பா கலவரிக்க கூடாது. கண்டிப்பா எங்கள்கிட்ட சுத்தமான மனம். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கதைக்கிறையா உங்களோட யூடியூப் சேனல் நீங்க பார்க்கலாம். வாய்ஸ் யூடியூப் சேனல்ல எப்படியும் இந்த வீடியோ நீங்க கேட்சவங்க உங்களோட பிள்ளைகளோ உங்களோட சொந்தக்கார பொடியில வந்து காட்டுவாங்க. நீங்க கேட்ச பாத்துக்கொள்ளுங்க ஐயா. அதுல சரியா ஓகே. நாங்க அப்படின்னா வெளியில வந்து காட்டுவோம். சரி ஐயா. தொடர்ந்து இந்த சேவையில இடையில போக தொடர்ந்து இருக்கு ஐயா. நாங்க வந்து ஒரு 2 வருஷமா 3 வருஷமா செஞ்சு கொண்டு வரோம் ஐயா. அது தனிப்பட்ட ரீதியா செஞ்சு கொண்டு வரோம் குடும்பங்களுக்கு. இப்ப ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் ஐயா. சரியா நன்றி ஐயா. போயிட்டு வரோம். நாங்கள் பார்த்துட்டு வரோமா? களுவாஞ்சுடி எல்லாரும் கலைஞா நிக்கிறோம். நாங்க பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் சேர்ந்து அந்த முடிவு எடுத்து நாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஓகே போயிட்டு வரோமா? பழைய கலாச்சாரம் தேவையில்லைங்களுக்கு சமூகம் வேணும், புதிய வாழ்வு வேணும், புதிய கலாச்சாரம் வேணும். கண்டிப்பா மூண்டின மக்களும் நிம்மதியா சந்தோஷம் கௌரவம் வாழணும். கண்டிப்பா.
கண்டிப்பா அதான் கண்டிப்பா தேவை. நம்ம செத்து போனா நம்ம எதிர்கால சந்ததி வாழணும். கண்டிப்பா ஐயா. அதான் நிச்சயம் தேவை. கண்டிப்பா இவ்வளவு எங்க தப்பு நடந்தாலும் குரல் கொடுங்க ஐயா, பயப்பட தேவை. சரியோ? ஆனா நீங்க என்ன தப்பு நடந்தாலும்னா குரல் விடுங்க. குரல் இவரு விடுங்க. பெரிய ஆள் ஐயான்றதெல்லாம் இல்ல. எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு. மனம் எல்லாரும் உண்டு சுத்தம். தானே? நாங்க நியாயத்தை தான் கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. எல்லாரும் உண்டு. எங்கட மனம் சுத்தம், நியாயத்தை தான் கைப்போம். நல்லது செய்யணும். இளைஞராகிய நீங்கள் நல்லது செய்யுங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க இந்த மக்களுக்கு என்ன சேவை செய்யணும், அது நாங்க மக்களாகிய நாங்கள் சகல ஒத்துழைப்பு உங்களுக்கு செய்வோம். கண்டிப்பா ஐயா. போயிட்டு வரமா? சரி ஐயா. ஓகே. கட்டாயமான ஒரு மாற்றம் வரும். இதுல 3, இதுல 4, அப்ப 7. எத்தனை 3 இருக்கா? ஓகே. என்னங்கண்ணா மாத்தி வைக்கலாம் பாருங்க. இந்தாங்கய்யா. எது விருப்பம்? எல்லாம் ஒரே இதுதான்டா பாய். நம்மள ஒரு மாற்றம் இருக்க கூடாது. கண்டிப்பா குறிக்கோள் ஒரே கண்டிப்பா ஐயா வாய் சாப்பிடுங்க. இந்தாங்க. இதான் விலை கூட்டின அண்ணா ஐயா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து காத்தாங்குள்ள இருந்து வந்திருக்கா. என்னத்துக்காக வந்திருக்கீங்க? நான் மாடு வாங்குவேன். மாடு வாங்க வந்திருக்கீங்க. ஒரு சேவை என்ன வியாபார நோக்கத்துக்கு. ஓகே. எங்களுக்கு அவங்க இருக்கிறோட நாங்க ஒரு 10-100 ரூபா கூட வச்சு கொடுப்போம். எங்கடேக்கல அப்படி எடுக்க மாட்டாங்க. 10-100 ரூபா குறைச்சு தான் எடுப்பாங்க. இவங்கலாம் அப்படி இல்ல. நல்ல விலைவாசி கண்டிப்பா மனநிலை அறிஞ்சு நல்ல விலைவாசி நல்ல விலைக்கு கண்டிப்பா சந்தோஷம். அதே மாதிரி சமூக நல்லிணக்கமான எடுக்க வந்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி ஐயா. நீங்க வீடியோல வருவீங்க, பிரச்சனை இல்லை தானே? ஓகே ஐயா. உங்களோட வீடியோ பாருங்க, பிரச்சனை இல்லை தானே? ஓகே ஓகே. எங்கட சமூகத்துல இவங்க எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவைப்பட்டாங்க. ஒற்று ஐயா, நமக்கு தேவை ஒற்றுமை. விஷயம் முடிஞ்சு போயிட்டு வர வேணும் ஐயா. ஓகே தமிழ் வாழன். ஓகே. இந்த கிராமத்துல வந்து இங்கனைக்கு தம்பி என்ன கரவெட்டி ஒன்று, உன்னைச்சி ஒன்று, எட்டாங்கட்ட ஒன்று, ராஜேந்திர நகர் 4 கிராமம் இருக்கு தெரியுமா? 4 கிராமம் இருக்கு. அதுல ஒரு கிராமத்துல தான் இந்த 4 கிராமத்துல ஒரு கிராமம் ராசதுர நகருங்கிற கிராமத்துல தான் நான் இருக்கிறேன். அந்த இவர் வந்து எட்டாங்கட்ட கிராமத்துல உள்ளவர். ராசதுர கிராமத்துல வந்து ஆர்டிஎஸ்லாம் வந்து இப்படி இளைஞர்களை வச்சு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் 1 மாதம் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வெளியில கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்களா, தொழிலுக்கு போயிட்டாங்களா, ஆள் கிடைக்கிறதும் இல்லை, எந்த குறைபாடா. சரி, இப்போ ஐயாவுக்கு டவுட் எப்படின்னு சொன்னால், இப்போ ஐயா சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ ஐயா சொல்றார் இவ்வளவு காலம் நாங்கள் செஞ்ச செயற்பாடைத்தான் நீங்களும் செய்ய போறீங்க என்ற விஷயம் சொல்லுங்க. ஓ அப்படித்தான். இப்ப அப்படிதான் நீங்க சொன்னதுக்காக தான் நீங்க இதுல ஐயா ஒரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்கு. இல்ல சரியா? கொஞ்சம் ப்ளீஸ் தம்பி. அதுக்கு பிறகு எங்கட ஊர்ல வந்து ரோட் விஷயம் பற்றாக்குறை நிறைய இருக்கு. ஓகே. சிலருக்கு தண்ணி விஷயம் அறவே இல்லாம இருக்கு. தண்ணி இல்லாம இருக்கு. பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடசாலை சென்று அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான கல்விக்கு தேவைப்பட்ட பொருட்கள் வாங்க, புத்தகமோ பெண்ணோ அதை இதுவும் வாங்குறதுக்கு ஒரு சப்பாத்தை வாங்கவோ ஒரு பேக் வாங்கவோ குறைபாடுகள் நிறைய இருக்கு. மற்றது யானவேலி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா யானவேலி இங்கன்னு சொன்னா இப்ப நீங்க கேட்டீங்க மாதிரி இப்படி ஒரு இங்க ஒரு மரமும் அங்க ஒரு மரமும் நாட்டி அந்த கேபிளை இழுத்து அதுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அது யானை என்ன செய்யுதுன்னா பெரிய பெரிய மரங்களை பிடிங்கி கொண்டாந்து போட்டு தள்ளிட்டு ஒவ்வொரு நாளும் யானை வருது. நாங்க இருக்கிறத இரவையில 6 மணி ஆயிட்டா விடிய 6 மணி வரைக்கும் எங்கட ஊர்ல ராசதுர கிராமத்தை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். மற்றது எல்லாரும் தனிப்பட்ட கிராமம் அது உண்டு. ஒவ்வொரு கிராமமும் தனிப்பட்டது. இப்ப இந்த லெக்கில் பாருங்க, இந்த லெக்கில் எடுத்துக்கொண்டா இங்க ஒரு 10 வீடு ஒரே இடத்துல இருக்கு. இடத்துல யானை வந்துட்டு அந்த 10 வீட்டுக்காரங்களும் எலும்புவாங்க, சத்தம் போடுவாங்க. ராசதுர கிராமத்துல வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு 4 ஏக்கர் காணினா உங்களோட வீடு மட்டும்தான். எந்த 4 ஏக்கர் காணினா எந்த வீடு மட்டும்தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 4 ஏக்கர் 5 ஏக்கர் 2 ஏக்கர் காணி இருந்தா அவங்களோட காணிக்குள்ள மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு வீடு இருக்குது. அப்ப இந்த வீட்டுல இருந்து 2 ஏக்கர் காணிக்கு போறதா இருந்தா சாதாரணமா இங்க இருந்து ஒரு 200 மீட்டருக்கு அங்கால தான் அந்த 2 ஏக்கர் காணி அங்கிட்டு இருக்கும். 200 மீட்டர் சரியா? 200 மீட்டருக்கு அங்கால தான் அந்த 2 ஏக்கர் காணி இருக்கும். அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்க எங்கட வீட்டுக்கு வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னுக்கு யானை என்ன செய்யுது, தூக்கி போட்டு மிதிக்குதா இல்ல நாங்க ஓடுறோமோ ஒடியாரமோ ஒன்றும் தெரியாது. அதனால யானை வேலையை கொஞ்சம் நீங்க பாக்குற அளவுல பார்த்தா நாங்க வந்து நாங்கள் ராசதுர நகர்ல இருக்கணும், உங்களை கூட்டி கொண்டு போயிட்டு சகல எங்க காட்டணும் என்ன காட்டணும்னு சொல்லுவேன். மற்றது டாய்லெட் வசதி அறவே இல்லாதவங்க இருக்காங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை நான் ஒரு விஷயத்தை கை வச்சேன்னு சொன்னா ஒரு தடவைல 10 தடவைனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவன் நான். இப்போ ஒருக்கா பேசிவிட்டு நீங்க நாளைக்கு வாங்க ஐயா உங்களுக்கு இந்த உதவியை செய்யறேன்னு சொன்னா உங்களை தேடி பல தடவை, ஒரு தடவைக்கு 10 தடவை வருவேன். அந்த 10 தடவையும் உங்களை சந்திக்க முடியலன்னு இன்னும் 2 தடவை வந்து பார்ப்பேன். சரி, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் விளங்குது ஐயா. அதாவது நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால் நாங்க இதுவரைக்கும் பிரச்சனைகளை சொன்னோம், எங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கலன்னு சொல்றீங்க. இப்போ இளைஞர்கள் நீங்களும் வந்திருக்கீர்கள், நீங்களும் அதைத்தான் செய்ய போறீர்கள். அப்ப எந்த பிரச்சனை தீர்வும் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? இல்ல எந்த தீர்வும் கிடைக்காதுன்னு சொல்லல. நீங்க கேட்டதுக்கு ஒரு பதில் ஒன்று, உதாரணமான பதில் ஒன்று சொன்னேன். நீங்க இவ்வளவு நாள உங்களோட அமைச்சர்மார்கள், நீங்க ஓட் கொடுத்த மந்திரிமார்கள் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்க. கேட்டுட்டு அதே பதில என்னிட்ட கேட்டீங்க.
நீங்க எல்லாம் உங்களோட வேலையை உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடெல்லாம் நாங்க சேகரிச்சு உங்களையும் அழைச்சிட்டு உங்களோட ஆர்டிஎஸையும் வச்சுக்கிட்டு அந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு மறுபடி பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் நீங்க போனாலும் தம்பி ஓகே பாரு ரைட் ஐ வில் டூ பாரு சரியா பாருங்க இந்த எடுத்து கொண்டு பாருங்க எடுங்க நல்லா எடுங்க இது வந்து 2 லட்சம் பேர் கொஞ்சம் போய் பண்ணுங்க 2 லட்சம் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க இப்ப நீங்க தனியா போய் ஒரு அமைச்சரையோ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் சந்திச்சு ஒரு மனு கொடுக்கக்குள்ள உங்களுக்கும் அந்த உறுப்பினருக்கு மட்டும் தெரியும் உண்மையா போய்யா இது 2 லட்சம் பேர் பார்க்கக்குள்ள கொடுத்தால் அவரு மிஸ் ஆகுது விளங்குதா ஏமாத்த இல்லாது ஒரு காரணம் சொல்லி ஆகணும் உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை செய்திட முடியாம போனது இல்ல ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க செய்வோம் 2 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னா 2 மாதம் செய்யற காரியத்தை வந்து உங்களை நான் பாராட்டுவேன் நீங்க சொன்னீங்க இது உள்ள இலங்கையில உள்ள மக்கள் வெளிநாட்டுல உள்ள மக்களை 2-3 லட்சத்துக்கு மேல பாக்குறாங்க இதை பாக்குறவங்க ஒரு நாட்டுக்கு அனுப்புவாங்க இப்படி இருக்கு பல பிரச்சனைகள் நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் அந்த ராசதுரை கிராமத்துக்கு வாங்க அங்க உள்ள முன்னாள் ஆர்டிஎஸ் தலைவர் தான் இவர் கண்டிப்பா அப்படியாண்ணா முன்னாள் ஆர்டிஎஸ் தலைவர் இப்போ ஒரு ஆர்டிஎஸ் மறுபடி வச்சிருக்காங்க அதுல ஒரு 3 ஆர்டிஎஸ்ல அந்த பொடியன் என்ன 3 பேர் இருக்காங்களா அதுல ஒரு பொடியன் மட்டும்தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்காரு அவர் குல தொழில் செய்யறவர் அந்த பொடியன் போயிட்டு தொழிலை செய்யாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மற்றவங்க 2 பேரும் வெளியில வேலைக்கு போயிட்டாங்களா இல்லாட்டி கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்களான்னு தெரியாது இளம் வயது பொடியங்களை வச்சு போட்டாங்க இப்போ அந்த ஆர்டிஎஸ்ங்கிறது இல்லை எங்களுக்கு ஜிஎஸ் கண்டுக்க வந்தால் ஜிஎஸ் சொல்றாரு உங்களோட ஆர்டிஎஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஆர்டிஎஸ் ஒருத்தர் இருந்தா தான் செய்யலாம் டிஎஸ் ஆபீஸுக்கு போனா அங்க சொல்லுவாங்க அந்த மேடம் அம்மா சொல்லுது நீங்க ஆர்டிஎஸ் மூலியமா எங்களுக்கு ஒரு கடிதம் தாங்கன்னு எந்த ஆர்டிஎஸ் காங்கிறது யார்கிட்ட பாக்குறது நாங்க எங்களோட பிரச்சனையை இப்ப நீங்க கேக்குறீங்க மனசுல உள்ளதை ஃபுல்லா சொல்ல கண்டிப்பா 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 ஏன்னா பாதிக்கப்பட்டாலும் நீங்க பாதிக்கப்பட்டது நான் அதனால வேண்டி பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல நாங்க இந்த பொதுமக்களாகிய எல்லாருமே பாதிக்கப்பட்டு தான் கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் நாங்களும் பாதிக்கப்பட்டோம் இந்த 8ஆம் கட்டையில என்ன பிரச்சனையா 8ஆம் கட்டையில நீங்க எந்த இடமே சொன்னீங்க ராஜதுரை நகர் நீங்க 8ஆம் கட்டு ஓகே வாய்க்கால்ல வந்து எங்களுக்கு இப்ப ஒரு 15 வருஷம் கூடி ஒரு பாக்கியா கட்டு உடைஞ்சு கிடக்கு அதை போட்டு தராங்க 15 வருஷம் ஆத்துக்கு தண்ணி கொடுத்தவங்க அதால நாங்க மிஷின் வேற ஒரு வயலுக்குள்ளால இறக்கி போகணும் சரி அப்படி எங்கட வயலுக்கு போகல அப்படியே போய் ஆத்துக்கு ஏறுறது அப்படியே ரோட்டா இருந்தது அப்படி ஆத்துக்கு தண்ணியை கொடுத்தா அப்படியே வாங்க இப்ப கூட்டி கொண்டு காட்டுறவங்க உடஞ்சி கிடக்கு வாங்க பாப்போம் சொல்லுவீங்க காரை கொண்டு அவடத்தை போட்டுட்டு நாம போவோம் கண்டிப்பா கண்டிப்பா போவோம் ஐயா இப்ப என்னன்னு சொன்னால் நாங்க இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் போகணும் ஐயா உங்களோட உன்னிச்சை கழுவிக்குள்ளேயே 4 பிரிவு இருக்குன்னு 4 இடத்துக்கும் போகணும் 4 ஊர்ல இருக்கக்கூடிய 4 பிரிவுக்கு 4 ஆடிஸ் இருக்கா ஓகே 4 ஆடிஷன் நாங்க சந்திக்கணும் சந்திச்சு நாங்க தரவு எடுக்க போறோம் ஓகே மக்களே என்ன பிரச்சனைன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய இவங்க ஐயாக்களோட காய்ச்சி நான் ஐயான்னு சொல்ல இவங்களும் வந்து ஒரு இளைஞர்கள் தான் காரணம் என்ன சொன்னால் நாங்கள் சொல்லி இப்போ நேற்று வீடியோவில் புதுமையான எண்ணங்கள் ஒரு தப்பை தட்டிக்கக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் எண்ணம் வருதோ அவங்க எல்லாரும் அந்த இளைஞர்கள் MLD என்ற பேரில் தான் கூப்பிடுவோம் மெகா லோ டான் என்ற பேரில் வந்து இவங்களை சொல்லலாம் இவங்க வயசு கூட இருந்தாலும் அவங்களோட சிந்தனை வந்து இளைஞர்களுடைய சிந்தனையாக இருக்குன்னு அதனால் எல்லாரும் வந்து இளைஞர் சொல்லி கொண்டு இப்போ நிறைய பிரச்சனை சொன்னார் அண்ணா ஒரு பிரச்சனை சொன்னால் உங்களோட ஊர் எதுன்னா ராஜதுரை நகர் ஓகே உன்னிச்சே ராஜதுரை நகர் எல்லா இதுவும் ஒரே ஜிஎஸ்பி எல்லாம் உண்டு தான் இப்போ உன்னிச்சைக்கு வர பஸ் இந்த அருகே ரோட்டு இதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்க இதால அங்க வரையலான்றாங்க அந்த பஸ் பிடியும் வந்தா அதுவும் மத்தியானத்துக்கு பார்த்து சண்டை பிடிக்கல டிரைவர் மாதிரி சண்டை பிடிச்சா 5 பேர் வா 10 பேர் வான்னு அப்ப அவங்க ரூட்டு ஓடுறதால அவங்க சொந்த காசுல ஓடுற மாதிரி தான் அது இருக்கு என்னன்னா அவங்க டிரைவரும் கண்டக்டரை டீசல் அடிச்சு இதுக்கு சம்பந்தமான அதிகாரிட்ட போய் கதைச்சிங்களா டிப்போல கதைக்க டிப்போல சொல்லியிருக்காங்கன்னா டிப்போல போகலான்னு சொன்னவங்களாம் எங்க அவர் டிரைவருக்கு டிப்போல உங்களோட ஊருக்கு போகணும் என்ன காரணமா அப்ப ஆக்கள் வரலையா ரோட்டு பிள்ளையான்றாங்க சரியா இதோட ரோட்டு எவ்வளவு பிள்ளையாட ரோட்டுகள் இருக்கு இந்த பார்க்கக்கூடிய ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பைக்கில் ஓடையில அதுல பஸ் போகுது அப்ப நான் சில பேர்ட்ட சொன்னா நீங்க ஒரு நாளைக்கு வாங்கிற காசுல பஸ்ல ஏற்றி கொண்டு போறேன் இல்ல ரோட்டுகளுக்கு கிராமங்களுக்குள்ள போயிலா ரோட்டையே அந்த ரூட் பஸ்னா ரூட் பஸ் போகணுமா இல்லையா அங்க 120 கூட குடும்பம் இருக்கு ஓகே என்ன போட்டு தான் இருப்பாங்க அப்படி ரூட் போட்டுருப்பான் ரோட் பிரச்சனை சொன்னா அரசாங்கத்து பிரச்சனை ரோட் பிரச்சனை பஸ் போக முடியல அதானே ரோட் பிரைவேட் பஸ் கொண்டு வருது அவன் சொல்றான் அந்த அவர் சொல்றாரு கண்டக்டர் சொல்றாரு பிரைவேட் பஸ் நித்தாட்டு அந்த பஸ் வராட்டி இவர் சில நினைச்சா வார அரசாங்கத்துக்கு பஸ் வந்து ஆக்கள் இருந்தா வர இல்லாட்டி இல்ல அப்ப நான் அன்றைக்கு சண்டை பிடிச்சேன் ராஜனுக்கு 2 பேர் ஆக்கள் முன்னிச்சைக்கு 2 பேர் ஆக்கள் அப்ப நான் சொன்னேன் ரைட் இடையில நித்தாடு அந்த பஸ் கண்டக்டர் சொன்ன டிரைவர் நித்தாடு போறத பஸ் நான் இதால நடந்து போறேன் உங்களுக்கு நடந்து போகுது நியாயமா சரியா பிள்ளையா அவங்க 2 பேர் நாங்க 2 பேர் கண்டிப்பா அப்ப நான் சொன்ன பொறுத்த நித்தாடு பஸ் ஸ்கூல்ல சொன்ன நித்தாடு சரி இதுக்கு முன்னாடி உங்களோட ஊர்ல பஸ் போனதா
அந்த பிரைவேட் ஒன்று வேலை செஞ்சது பிரைவேட்டா வேலை செஞ்சா அரசாங்க பஸ் வேலை செஞ்சா அரசாங்க பஸ் இப்போ போட்டிருக்காங்க. அதில் போட்டவங்க யாரோ அவங்கள்ட்ட சொன்னவங்களா உங்களோட ஊருக்கு போட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ வந்து அதாவது இந்த ரோட்டுக்கு போட்டிருக்குன்னு சொன்னவங்க நாங்கள் ஆடிஷன் கடிதம் கொடுத்து நாங்கள் இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஒரு பஸ் கேட்டேன். அப்போ கேட்க திருப்பி இல்லை விட்டு யோசிக்கணும் நீங்கள் இவ்வளத்த வார பஸ் இந்த 3 டேன் வருந்த பஸ் இந்த 3 டேனும் இதுக்குள்ளே ஏன் வரையலாது? இல்லை அவங்களோட சிடிபியில் கண்டக்டரை டிரைவரை காசில் செலவழிச்சு அவங்களோட இதில் பெட்ரோல் டீசல் அடித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அரசாங்கம் ஓடுற பஸ்ஸு ரூட்டன்னா போய் வரையலாதா? ரோட்டு நல்லா தானே? ரோட்டு நல்லா இருக்கு, கார் வருது இதால. அப்போ உங்களுக்கு பஸ் வரதுக்கு இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த வரைக்கும் வரலையா பஸ்? இப்போ இன்றைக்கு ஒரு பஸ் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கா அந்த பஸ். எந்த பஸ்? சிடிபியா இல்லை சிடிபி பிரைவேட் வந்து சிடிபி வந்திருக்காது. லீவ் 4 நாள் ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வர மாதிரி தான் அவங்க போட்டுருக்காங்க அந்த பஸ். ஆனால் அங்கே 120 எந்த பஸ் வருது? அரசாங்க பஸ்ஸா இல்லை? 6:30 மணிக்கு சிட்டி பஸ் அங்கே வர்றது வந்தா ஒரு 5 நிமிஷம் இங்க இருந்து வரதும் திருப்பிட்டு வரதும். ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து இன்னொரு ஸ்கூல் தான் போகிறோம், அதனால ஏற்றுறது இல்லை. சில பிள்ளைங்க நேரத்தோட எழும்பி வர வீட்டை சாப்பிடாம வந்து ஏறிடுற பஸ்ல வந்தா அதுக்கு பிறகு 11 மணி ஆக்கள் ஒரு ஆளோ இதில் சாமான் எடுத்துட்டு வர ஆக்களையும் உள்ளுக்கு பஸ் போவாத ஆக்கள்னு அந்த பண்ணி 8 செஞ்சுட்டு இருக்காங்க, இறக்கி விட்டுருவாங்க. அரிசியை தோல்ல வச்சுட்டு போகணும். பொம்பளை ஆக்கள் சாமான தூக்கிட்டு போவாங்க. அரசாங்க பஸ் எண்டக்குள்ள வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போட்டா அது கிராமத்துக்கு போய் வரணுமா இல்லையா? போய் வரணுமா இல்லையா? இது மலையத்து பக்கம் போய் எங்க போய் பாருங்க. புலனர்பா இதுல நாங்க ஏறிட்டு போவோம். அந்த பஸ் போறதுக்கு எங்களுக்கு உந்தி கேளாது. ஒரு இடத்துக்கு போய் தானே வருது. அந்த ஓனகமா அங்கே ரோட்டுக்கு இருக்கு, அதில் பஸ் போய் அந்த பஸ் போய் தான் வருது. 10 பேர் 5 பேர் தான் போய் தான் வருது. இது இவங்களுக்கு படத்தை வந்தா இந்த பஸ் இங்க அதாவது நீங்க கேக்குறீங்க இப்ப எங்களுக்கு வந்து பஸ் வந்து டெய்லி ஓடணும். பஸ் வார பஸ் 3 நேரம் வந்து ஓடணும் சொல்றீங்க. வந்தே ஆகணும். அது பாருங்களே 7 மணிக்கு வர பிள்ளைல 6 மணிக்கு வந்து பள்ளிக்குள்ள என்ன இங்க 6 மணிக்கு வந்தா என்ன 7:30 மணிக்கு தான் ஸ்கூல். அப்ப அதுல அதுக்கு அந்த அந்த ஸ்கூல் பஸ் வரணும். ஏனென்றால் இவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அப்போ சாப்பாடு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு காசு தந்தவர் ப்ரோ. அதனால் அது வந்து இப்போ வேறொரு எண்ணத்தில் இல்லை. உண்மையில் வந்து இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தந்தவர். அப்போ நான் சொன்னான் நிறைய ஐயாக்கள் நிற்கிறாங்க, நீங்கள் சோடா பசங்க தான் கொடுக்குற வேண்டும் சொல்லிட்டு. நன்றியா உங்களோட அன்புக்கு. நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அதனால இதை கேட்டு நான் அவர் வாங்கி தந்துருக்காரு. சரியா, நன்றி ஐயா. ஓகே சரி, சந்தோஷமா. நான் வருவேன் உங்களோட ஊருக்கும். சரியா, ஓகே. இதாங்க ஐயாக்கள் வச்சுக்கொள்ளுங்க. 125 குடும்பம் இருக்கு. இது வர சின்ன வேலை சின்ன வேலை. ஆனால் போகல பெரிய வேலை இல்லை. அவங்க ஒரு பஸ் தான். இப்படியும் 6:30 மணிக்கு வந்தா 12:30 மணிக்கு வந்தா அதுக்கு ஒரு பஸ் வராது. இப்போ நாங்கள் கேட்டோம்னா அந்த பஸ் எல்லாம் நாங்கள் தானே இப்போ சிடிபி அதாவது அரசாங்கத்து பஸ் இருக்கு தானே. இந்த ரோட்டால எத்தனை தரம் வருது? இது 3 தரம் வருது. 3 தரம் வருது. இங்கே எத்தனை தரம் போகுது? ஒரு தரம் வருது. இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஊருக்குள்ளேயும் ரோட்டு போகிறோம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? அப்படியே தெரியா என்னதுக்கு? இப்போ 3 தரம் வரக்குள்ள நாங்கள் இந்த ஊருக்கும் போய் தரோன்னு சொல்கிறோங்களாம்மா? அது என்ன தெரியாது பிரச்சனை ஒன்று எப்படியா? அங்க ஒரு ரோட்டு ஒன்று உடைஞ்சு கிடக்கு. அந்த ரோட்டை திருத்தினா அந்த பஸ் அப்படியே போய் இப்படி வரலாம். அதை செஞ்சா சரி. அங்க ஒரு ரோட்டு ஒன்று இப்ப உடைஞ்சி அந்த வெள்ளத்தில் உடைஞ்சு கிடக்கு. அப்ப அந்த ரோட்டை திருத்தின உடனே அந்த ரோடு அது இப்படி போய் இப்படி வரலாம். காசவநாத்துக்கு போற ரோட் தான் அது. எவ்வளவு தூரம் அது போற ரோட் அது? அது அப்படியே போய் பாலம் போட்டாச்சு. அந்த நேரத்தை கொண்டை எடுத்தவனுகள் தடவை காசை எடுத்து போட்டு திண்டு போட்டு அதில் செஞ்சிருக்கேன். அப்படியே போய் இப்படி வரலாம். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஒரு ஊருக்கு நாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு வரலாம், ஒரு ஊர்ல இந்த பிரச்சனை முடிக்கலாம்னு வந்து நடக்கிறத பார்த்தா ஒரு மாசத்துக்கு ஒரு ஊருக்கு வரணும் போல. அவ்வளவு பிரச்சனை. நீங்க தீர்த்து தரணும்டா. நீங்க கட்டாயமா தீர்த்து தரணும். இந்த பிரச்சனை கட்டாயமா தீர்த்து தரணும். நீங்க அவ்வளவு போக்குவரத்து அடுத்து வந்து இந்த பஸ் வந்து வரையில அவ்வளவு பிரச்சனைன்றீங்க. வாய்க்கால் பிரச்சனை. உன்னிச்சையில உள்ள தண்ணி மட்டக்களப்பு மாவட்டம் எல்லா இதுக்கும் போகுது. இன்னும் உன்னிச்சையில் உள்ளவங்க தண்ணி இல்லாம இருக்கு. குடி தண்ணி இல்லாம நாளைக்கு வரல் வைக்க சொல்லி டைமுக்கு வருது 3 மணிக்கு. அதுக்கும் இல்லாம இருக்கு. 25-30 குடும்பம் அதுக்கும் இல்லாம இருக்கு. குடி தண்ணி இல்லாம இருக்கு. அந்த தண்ணி எடுக்கிறோன்னு சொன்னா அவர் சொன்னாரு எத்தனை கோடி வேணும்ன்ற ஒருத்தர். எத்தனை கோடி வேணுமா தண்ணி எடுக்க? இது எவ்வளவு தூரம் தண்ணி தெரியுமா? 200 மீட்டருக்குள்ள இருக்கு அந்த தண்ணி. அதுக்கு 1 கோடி வேணுமா? மீட்டருக்குள்ள 1 கோடி இல்லையா? எத்தனை கோடி வேணுமா? 200 மீட்டர் தண்ணி எடுத்து அவர் ஒரு 5 குடும்பம் வரைக்கும் தண்ணி இல்லாம அவங்க நேரத்தெல்லாம் தண்ணி இல்லை. இப்போ இப்படி தான் இப்போ எந்த விட்ட வந்து தண்ணி எடுக்கிறாங்க. எடுக்கல அவங்க ஏதோ வீர்வனையம் அந்த தண்ணி எது இவனுக்குள்ள அவங்க தண்ணி எடுக்க வேணாம் ஒரு வீட்டில். இப்போ அவங்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லாமல் தடவை ஆயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நான் நாளைக்கு அதுக்கே நான் செஞ்சு ஒரு பரவல் வைக்க சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நீங்கள் வந்து 4 குடும்பத்துக்கு நான் செஞ்சு போங்க தண்ணிக்காக.
தண்ணி இல்ல நேத்து குடி தண்ணி இல்ல அந்த 4 குடும்பத்துக்கு உண்மையிலே ஒரு ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்ப உங்கள்ட்ட வார பக்கத்துல என்னடா பையா நீங்க எவ்வளவு நீங்க இந்த மாலையை போட்டு இந்த கார்ல மாலையை போட்டு போறீங்க ஐயா கதையை கேளுங்க சொல்லுங்க டவுனுக்குள்ள எவ்வளவு சுதந்திரமா பாடுறீங்க நீங்க அப்ப எங்களை கவனிக்கத்தானே வேணும் நீங்க இதுல நீங்க யுத்தம் இல்ல தானே அப்ப இதை செஞ்சு தானே இருக்கலாம் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவோம் இங்க பாராட்டக்கூடிய எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா கண்டிப்பா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் கொண்டு போவோம் ஐயா கொண்டு போவோம் நீங்க. அவங்க தீக்கூடிய பிரச்சனை எல்லாரும் பார்க்கணும். சரியா தீக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துறட்டும் சரியா மற்ற இதையும் கட்டாயம் போடுங்க தம்பி இதையும் கட்டாயம் போடுங்க முன்ன படிச்சாக்க முழு பேரும் வித்தியும் வேலை இல்ல வேலை இல்லாத வித்திய கஷ்டம். சரி நாங்க இப்ப எல்லாரும் லிஸ்டையும் எடுக்கலாம் எல்லாரும் லிஸ்டையும் எங்க எடுக்கலாம்னு சொன்னாலும் நாங்க ஆடியன்ஸ் படம் தான் எடுக்கலாம் கல்லடிக்காங்களா 680 என்ற ஒரு இடத்துக்கு தான் வேலைக்கு போகுது பிள்ளை தெரியும் தெரியும் காமெண்ட்ஸ் அங்கதான் போகுது அது ஒன்று ரெண்டு போகுது. எத்தனை அரசியல் ஏன் ஆயத்தமான இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு காமெண்ட் அமைக்கலாத அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க அவன் அவங்க எத்தனை அரசியல்வாதி நாங்க பார்க்கல 90ல வந்தாலும் இன்றைக்கு பெரிய பெரிய வானத்துல ஓடி இருக்காங்க சூப்பர் கப்புல வந்தால் திருப்பி பார்க்கல பெரிய கோடிக்கணக்கு வானத்துல வந்தவங்க ஆடுற காசு அப்பாட காசு அல்லி மக்களுக்கு நான் காசு தாண்டாப்பா அது யோசிச்சு பாருங்க நீங்க அவன் நாங்க வாங்குற சவுக்கார கட்டி காசு நாங்க வாங்குற சவுக்கார கல்லுத்திட்ட பிரசுக்கும் காசு தாங்க நாங்க 5 ரூபா கொடுத்து கம்பு கூட கொடுத்து சரி சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் சரியா நன்றி நாங்கள் பார்த்துருவோமா ஓகே மகளே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உன்னிச்சை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வந்து 4 பிரிவை வந்து பிரிக்கலாம் உன்னிச்சை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜதுரை நகர் அடுத்த கரவட்டியாறு 8ஆம் கட்டை சரியா அடுத்து இது 4 பிரிவாக வந்திருக்கலாம் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4க்கும் தனித்தனி ஆடியன்ஸ் இருக்காங்க ஆனால் ஜிஎஸ் பிரிவு ஒன்று தான் அதில் வந்து மகளிர் சங்க தலைவியும் வந்து ஒரு ஆள் தான் 4 பேருக்கு சேர்த்து ஒரு ஆள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உன்னிச்சை ஆடியன்ஸ் செயலாளர் என்ன செயலாளரும் பக்கத்தில் இருக்கிறாங்க அதில் வந்து பொதுவாக 4 பிரிவுக்கும் பொதுவான மகளிர் சங்க தலைவியும் வந்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து பொதுவான விஷயங்களை கேட்கப்படும் நாங்கள் இப்போ தரவுகள் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக காணாதுன்னு அவங்களுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து முதல் நாள் தானே அப்போ இன்றைக்குரிய சிஸ்டத்தை பார்த்து தான் நாங்கள் நாளைக்கு அதுக்குரிய வந்து நாங்கள் மேற்கொள்ளும் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆடியன்ஸ் செயலாளர் அடுத்து வந்து மகளிர் சங்க தலைவி இருக்காங்க அவங்களோட கூப்பிட்டு கேட்போம் வாங்கம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நீங்கள் வந்து 4 பிரிவுக்கும் பொறுப்பான மகளிர் சங்க தலைவி ஓகே உங்களோட பிரிவுக்குள்ள இப்போ பெண்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு நார்மலாக வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சம்மா எத்தனை கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறாங்க 65 குடும்பத்துக்கிட்ட இந்த பகுதியில் வந்து இருக்கிறாங்க உங்களோட ஏரியாவில் அவங்க என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க கடன் கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க வேலை செய்கிறாங்களா எல்லாரும் சில பேர் வேலை செய்கிறாங்க சில வேலை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அப்படியானா கூட வேறு திட்டங்களோட உதவிகள் போய் சேருதா இப்போ எல்லாருக்கும் உதவி திட்டங்கள் கிடையாது எல்லாரும் கிடைக்காது எல்லாரும் கிடைக்காது அப்போ வந்து இப்போ அந்த கணவனை இழந்த பெண்களுக்கு எப்படியுமோ பிள்ளைகள் இருக்கும் அப்போ பிள்ளைகள படிப்பெல்லாம் என்ன போகுது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் இருப்பாங்க வசதி குறைவு தான் என்னென்னு சொன்னால் இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னீங்க இந்த கணவனை இழந்த பெண்கள் அவங்களுடைய தரவுகள் நீங்கள் எங்களுக்கு எடுத்துருவீங்களா இன்னைக்கு எடுக்கலாது ஏன்னா அவங்கள்டையுமே தரவு புதுசாக மாறிக்கிங்க என்ன புதுசாக மாறபடியாக அவங்க தரவுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எத்தனை நாளைக்கு எடுத்துருவீங்க 5 நாளைக்குள்ள சரி 5 நாளைக்கு எடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உன்னிச்சை ஆடியன்ஸ் பொருளாளர் ஓகே இப்போ நாங்கள் தலைவரோட வீட்டை போனாங்க தலைவர் இல்லை அவர் வேலை விஷயமா வந்து வெளியில் போயிட்டாங்க இப்போ நான் இது முடிய எல்லா பிரிவுக்கும் நாங்கள் போகிறாங்க ஆடிஷை வந்து சந்திக்க போகிறோம் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இனங்காட்டியிருக்காங்க உங்களோட உன்னிச்சைக்குள்ளே மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கேளுங்க உண்மையில கேட்கக்குள்ள சிரிப்பும் வரலாம் சரியோ இப்போ நான் வந்து வெள்ளாமை செய்கிறேன் சரியா நான் வந்து வெள்ளாமை செய்கிறேன் எந்த சொந்த இல்லை வெள்ளாமை செய்கிறேன் செஞ்சு நான் அந்த நெல் எடுத்து நான் வந்து சமைச்சு சாப்பிடல ஆனால் என்ன தவிர மற்ற எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றாங்க அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கண்ணா என்னென்னு சொன்னால் எங்கட ஊர்ல இருந்து குடிநீர் வந்து வெளியிடத்துக்கு போகுது அதாவது உன்னிச்சை குளத்திலிருந்து ஆனால் எங்களுக்கு வந்து தண்ணி வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு நைட் டைமில் மட்டும்தான் வருது எனி டைம் இல்லை அப்படி இருக்குது அந்த பிரச்சனையால் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால் நாங்களும் ஆடியன்ஸு கூடாக கல்லடி ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து கடிதம் கொடுத்துனாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த மீட்டிங் ஒன்றில் கதைச்ச இடத்துல வந்து இங்கே இருக்கிற விவசாய அமைப்பு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்களாம் தண்ணி வந்து இங்கே அங்கேருந்து இங்கே தண்ணி இது என்னன்னு சொன்னால் அங்கே பவுனதுலேருந்து தண்ணி இங்கே வந்து ப்ரெஷர் காணாது அந்த காரணத்தால் வந்து இங்கே சின்ன ஒரு பக்கெட் சிஸ்டம் மாதிரி அடித்து அதுக்கு அப்ரூவல் வந்திருக்காமன்னு சொல்லி அவர் கதைச்சவர் அந்த டைமில் அந்த மீட்டிங்கில் சொல்லி இது
2 மாதத்துக்கு முன்பு தான் சொன்னது இப்படி ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு நாங்கள் தீர்வுக்கு தான் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு சிஸ்டமாக உன்னிச்சல் அடித்து பாவப்படுச்சேன்னு மற்ற லைன்களுக்கு தண்ணி எனி டைம் வரக்கூடிய செய்ய போகிறாங்க. அதை விவசாய அமைப்பு என்ன செய்திருக்குன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால? இது வந்து விவசாய பூமிகளுக்கு வந்து தண்ணி காணாத, அதுவும் இங்கே இருக்கிற ஆக்கள் இல்லை, டவுன்ல இருந்து வந்து இங்கே விவசாயம் செய்கிற ஆக்கள் தான் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்காங்க. எங்களுக்கு அந்த கடியை நாங்கள் அனுப்புனதுக்கு எங்களுக்கு கொப்பி கொண்டு வந்துச்சு, இப்படி உங்களோட விவசாய அமைப்பை வந்து இதுக்கு இடையூறாக இருக்காங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆறுல குறை சொல்றேன்னு தெரியாது. ஏன்னா எங்கட கிராமத்துல இருந்து தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் போகுது, எங்களுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை. புதிதாக அமைக்கப்பட்ட அந்த வீட்டு திட்டத்தில் கூட 45 குடும்பங்கள் இருக்கு, குடியேறுங்கன்னு சொல்றாங்க. குடியேறதுக்கு தண்ணி வசதி அங்கே போகணும். மற்றது கிணறும் வந்து பொது கிணறு ஒன்று தான் இருக்கு, அதுவும் வந்து கொஞ்சம் எல்லாம் அந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு, குடிநீருக்கு உகந்ததில்லை. மற்றது நாங்கள் பிரதேச சபையோட கதைச்சி மாரி காலத்திலையும் மற்ற கோடை கால அவங்க மாரி காலத்தில் வந்து இதை தூக்கிடுவாங்க. ஆனால் 2யும் சேர்த்து தான் வந்து நாங்கள் கதைச்சி அவங்களோட ஒரு மாதிரியாக அதை தீர்வு 2 டேங்க் எடுத்துக்கொண்டு அது இப்போ மக்கள் ஒரு அளவுக்கு அதில் குடியமர்த்தி இருக்கோம். எல்லாரும் மண்டில் ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, 2 வீடுகள் இல்லாத ஆட்கள் வந்து இருக்காங்க. அப்படி அதான் இப்போ எங்களுக்கு ஒரே இது வந்து குடிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வருமா இருந்தால் எங்களுக்கு அடுத்து அந்த விஷயத்தை வழியாக தெளிவாக சொல்லணும். என்னடா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாரிக்காரு உன்னிச்சையில் இருக்கிற மக்களுக்கு அடுத்தது ராசதுரை நகர் 8ஆங்கட்டு இவங்களுக்கு எல்லாரும் தண்ணி வருதா? கரவட்டியார் என்ற ஊருக்கு வந்து அறவே தண்ணி அறவே இல்லை, லைன்ன்றதே போடல. அதுக்கு பப்பு கொண்டு பறிச்சவங்க அதையும் ஏத்திட்டாங்க, திரும்ப பறிச்சேத்திட்டாங்க. மற்றது எங்கட கிராமத்துல எல்லா இடத்துக்கும் லைன் போகல, ஒரு சில இடத்துகளுக்கு லைன் கொடுத்துட்டாங்க. கேட்டாலும் சொல்றாங்க அதுக்கு தண்ணி வராது. நாங்க விட்டு திட்டத்தை கூடிய மண் ட்ரை பண்ணாங்க, அவங்க சொல்ற கதை வந்து தண்ணி வராது. நாங்க சொல்றோம் தண்ணி ஏறதுக்குரிய வழியை நாங்க காட்டுறோம், நீங்க லைனை போடுங்க போடுறாங்க. ஓகே, அப்ப வந்து இங்க வந்து நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உன்னிச்சையில இருந்தா மெயினா வந்து எல்லா இடங்களும் தண்ணி போகுது, குடிநீர். ஆனா உன்னிச்சையில இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி இல்லை. இது என்ன? இப்ப நாங்க இப்ப கரவட்டிக்கும் போறோம், கரவட்டி யாருக்கும் போறோம், அங்க வந்து அறவே தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. அங்க போயிட்டு ஒரு பிரச்சனை பாக்குறோம். அங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காங்க, அதே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டால் இப்போ அடுத்து நாங்கள் போகக்கூடியது அம்மா என்னென்னு சொன்னாலம்மா நீங்கள் அந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து வைங்க, எடுத்து 5 நாளில் ஆடியோஸோட சேர்த்து மொத்தமாக ஒட்டுமொத்த ஆடியோ சேர்த்து நீங்கள் பொதுவான பிரச்சனையை வந்து தாங்க, அதை நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். நீங்களும் வரலாம் மனு கொடுக்குறதுக்கு, கரெக்டாக வரணும். சரியோ? அப்போ அப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு வந்து முதல் நாள் தானே அந்த சிஸ்டரை கொண்டு வரதுக்கு நான் பழகணும், விளங்குதா? இன்றைக்கு முதல் நாள் தானே, ஒரு 10 நாள் அப்புறம் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இப்போ என்ன சொன்னால் நீங்கள் இண்டையிலிருந்து உங்களோட வேலையை ஆரம்பிங்க, அதுக்குரிய தரவுகளை ஏற்படுங்கம்மா. இப்போ மற்ற இடத்துக்கும் போகணும், நாங்கள் மக்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்தணும், கொண்டு போகணும். இப்போ அண்ணா வந்து இப்போ எங்களை ஒவ்வொரு இடமா வந்து கூட்டிகிட்டு போகிறார். நிச்சய் பொருளாளர் என்ன ஆடியஸ் பொருளாளர் வந்து இப்போ அண்ணா வந்து அடுத்த ஒரு கங்க போகிறோம். கரவட்டி போகும்போது 45 வீட்டு திரும்ப இருக்குன்னு சொன்னீங்க, அதில் வந்து தண்ணி கொடுக்கல. ஆனால் மக்கள் இருக்காங்களா? அதில் மக்கள் இருக்காங்க. தண்ணி வந்து எப்படி குடிக்கிறோம்? தண்ணி வந்து பூலி எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்ற பிரதேச சபையால் 2 டேங்க் வச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு போதாது, அது எந்த நாளும் அடிக்கிறதில்ல. சில டைம் நாங்கள் ஆமிக்காராக்கள்கிட்ட சொல்லி சில டைம் அதுக்கும் ஏற்பாடு செய்து அவங்களும் சில டைம் உதவி செய்வாங்க. எங்க இருந்து கொண்டு வந்து அடிக்கிறவங்க அவங்க வந்து லைன் தண்ணி இல்ல, சுத்திகரிக்க தண்ணி எடுத்து கொண்டு தான் அடிக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்ற மனுஷன் இங்க இருந்து உன்னிச்சையில இருந்து பவுனதீவுல கொண்டு போய் அந்த சுத்திகரிப்பு அந்த நிலையத்தை அடிச்சிருக்காங்க. அதை இந்த உன்னிச்சையில் அடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் இந்த பதில ரோட்ல இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு இருக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு குறைபாடுன்னு நம்ம கட்டாயம் சொல்லணும். சில இடங்கள்ல பிரவீன் போய் பார்த்த இடங்கள்ல வந்து அப்படி அந்நேரம் சொல்லிடலாம். என்னண்டா அந்நேரம் பாதுகாப்பு இல்லை, இயக்கம் இருந்த அப்படி இப்படி அந்த அந்நேரம் இவங்கட கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்ப அது பிடிச்சி அங்க கொண்டு அடிச்சு விட்டவங்க, அதுல பிரச்சனை இல்லை. தண்ணி வரட்டும், தண்ணி ஒண்ணு தான் சரி, இங்க எப்படியோ தண்ணி வந்தா சரி. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ற என்ன காரணம் சொன்னா எங்களுக்கு உன்னிச்சைக்கு தண்ணி இல்லை. நீங்க அவங்க நாங்க கதைக்கிற நேரம் அவங்க சொல்ற வந்து உன்னிச்சையில இருந்து தான் உங்களுக்கு ஒரு சின்ன இதோ செட்டப் உண்டு, டேங்க் மாதிரி செட்டப் பண்ணி பாவ குடிச்சேன்னு நம்மள இங்கே 4 கிராமத்தை கொடுப்ப மாட்டேன். கேட்கிற நேரம் இல்லை, இதே சொல்லி கொண்டு இருந்தா எங்களுக்கு காலம் தான் போய் கொண்டிருக்கே, ஒரு தீர்வு இல்ல. அடுத்தது டெம்பரரி சொல்யூஷன் தானே, பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் நமக்கு தேவை, மக்களுக்கு தேவை பெர்மனன்ட் சொல்யூஷன் தானே. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் இதை ஒரு ஆணித்தனமா நீர் இல்லாத பிரச்சனையை முன்வைக்கிறோம். சரி, ஓகே, இது ஒரு பிரச்சனை. இப்போ நான் வீட்டு திட்டத்து போமா, போயிட்டு அப்புறம் அங்கே போவோம், சரியா? ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதுதான் அந்த வீட்டு திட்டம். இதில் 45 வீட்டு திட்டம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மெயினாக பிரச்சனை ஒட்டுமொத்த ஊருக்கும் தண்ணி இல்லை. அதோட சேர்த்து இப்போ புதுசாக குடியேற்றப்பட்ட ஒரு வீட்டு திட்டம் என்ன, அதாவது இங்கே உன்னிச்சையில் கூடிய 4 பிரிவுலையும் வந்து இந்த வீட்டு திட்டத்துக்குரிய மக்கள் வந்து இருக்காங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரல என்ன காரணம், தண்ணி பிரச்சனை. ஓகே, இதுக்குள்ள ரோட் போட்டிக்காங்கண்ணே. இந்த தெரியுது பாருங்க சைட்ல, அந்த அதெல்லாம் வீட்டு திட்டம் தான்.
ஆனா இந்த ஊர்ல இருந்து தண்ணி கொடுத்துட்டு இந்த ஊர்ல டாங்கி வச்சா அவ்வளோ மனத்தாவமே. இந்த ஊருக்கு கொண்டு கொடுத்துருக்கேன் வெள்ளத்துக்கு. இங்க டாங்கி இருக்கு. வச்சு இங்க தண்ணி கொடுத்து போட்டு இங்க டாங்கி. அவ்வளோ கவலையா இருக்காங்க. இங்க பாருங்க டாங்கியை பாருங்களேன் இந்த வச்சு. இதால போய் எங்க போகுது இப்படியே? இது வந்து ராஜதுரை நகருக்கு இஞ்சால போகுது, இஞ்சால போனா உன்னிச்சை போகுது. ராஜதுரை நகருக்கு இப்போ நம்ம அடுத்து போக வேண்டியது கரவட்டியாறுன்னு. ஓகே. ராஜதுரை நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவோடையும் அடுத்த முன்னாள் ஆடிஷன் கழிச்சுனாங்க. கழிச்சு அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சொன்னாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு பஸ் வருது இல்லையா? அப்போ அந்த பிரச்சனை சொல்லிக்காங்க. அதான் மெயினான பிரச்சனை சொல்லிக்காங்க அந்த இடத்துல இருந்து. அடுத்து பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை யானை பிரச்சனை. இங்கே யானை வந்து எல்லா இதுலயும் வந்து கொஞ்சம் கண்டிப்பா அதான் அதான் வேலி இருக்கு. ஆனா யானை வருது. வேலியை வந்து ஒரு ஒழுங்கான முறையில் கட்டமைப்புல இல்ல வேலி என்ன இதால போடணும் மெயின் கருளி இதாலையா? ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உன்னிச்சை ஊர்லேயே மிக முக்கியமான ஒரு இடம் இந்த உன்னிச்சை கிராமம். இந்த உன்னிச்சை கிராமத்துலேருந்து எத்தனையோ கிராமங்களுக்கு வந்து குடிநீர் போகுது. இதில் வந்து மீன்பிடி தொழிலாக வந்து பயன்படுத்துகிறாங்க. இதான் பாருங்கள் இந்த ஒரு குளம் பார்த்தீங்களா? ஆனால் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் இல்லை. அவ்வளோ ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம்டாப்பா அது. அது எங்கே விளை நடந்ததுன்ட்டு நமக்கு தெரியாது, என்ன சிஸ்டம் நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ எப்படியோ இவங்களுக்கு தண்ணி கிடைக்கணும் குடிக்கிறதுக்கு. என்ன பிறகு அதான் இந்த கட்டெல்லாம் போகணுமாடா பாய்? குளக்கட்டெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ அந்த எங்கன்னு சொன்னால் கரவட்டியாறு கிராமத்துக்கு போகணும். எது ஆழமா? குளத்தில் ஆழமாண்ணே. நல்ல சிவம். நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த இடம் நீங்க? எங்க? கரவட்டி பக்கத்துல. இப்ப நாங்க இப்ப இங்க போறோம் கரவட்டியா இருக்கு. போய் பார்த்துட்டு வரேன். ஓகே நன்றி அண்ணா. சரி அண்ணா. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் சரியா உன்னிச்சை குளக்கடலில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த இருக்கிற காணி எல்லாம் வந்து நாங்கள் சொன்ன காணிகள் தான் தெரியுது தானே. ஓ இதுல இருந்து அப்படியே அது வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபர் கொடுத்து வச்சிருக்கிறது. தனிப்பட்ட நபர் பிடிச்சி வச்சிருக்காரு. தேசியில கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்புமே தரல. அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. ஆனா என்னத்துக்குன்னு சொன்னா வாழ்வாதார இதுகளை கிராமப்புறங்கள்ல இருக்காங்க ஒரு அதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் கொடுத்தது. ஆனா வேலை வாய்ப்புன்றதே நடக்கவில்லைங்க. அவர் இலங்கையில் இருக்காரா வெளிநாட்டில் இருக்காரா? அவர் வந்து இங்கதானே நம்ம நாவக்காட்டுல தானே வந்தது இருக்கிறார். அண்ணா இப்ப நான் கேட்கிறேன் என்னென்றால் இப்ப இந்த கரவட்டியாருக்கு போற வழி தானே இதான் மெயினான வழியா? மேலால ஒரு வழி வந்து இது உள்ளால வருதா? வந்து கட்டு இருக்கு நேரடியாக பஸ் வாரன்னு சொன்னா மேலால வரக்கூடிய இதால போந்தானே காரப்பு. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதை வந்து கரவட்டியாருக்கு போன வழி அந்த கட்டிலிருந்து இப்போ வரைக்கும் இது வந்திருக்கும் காரை வலை இன்னல்களை தாண்டி தான் போகணும். வாய்க்காலில் தண்ணி போகுதுண்ணே. ஓகே ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இறுதியாக நாங்கள் உன்னிச்சையில் இன்னொரு பிரிவு இந்த கரவட்டி ஆறு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாய்க்காலை தாண்டி ஒரு ஊருக்குள்ளே நாங்கள் போகணும். இதுதான் மெயினான பாதை. ஏன்னா இங்கே போகிறதுக்கான 75 குடும்பங்கள் இருக்குது. அப்போ 75 குடும்பங்கள் எத்தனை பேர் அகல் இருப்பாங்க மொத்தமாக? கூட இருப்பாங்க. 300 பேருக்கிட்ட இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எங்க பாடசாலை போற பிள்ளைகள் இதெல்லாம் போறது? ஓகே பைக்கிலும் கிடையாது, இதுகளுக்கு ஒரு பானம் கிடையாது. இங்கே வந்து உன்னிச்சை ஸ்கூலுக்கு நாங்கள் போகணும்.
நடந்தா போகணும் என்ன ஓகே இந்த பகுதிக்கு மட்டும் பைக் கொடுக்கல, மற்ற பகுதிகளில் நேசரியால் அதால் பல பக்கம் கொடுத்துருக்கு பைக்குகள். இந்த மக்கள் நடந்து போகணும் இங்கே இருந்து அங்கே தூரம் தானே. இப்போ பாருங்க இந்த கட்டை தாண்டி போகணுமே என்ன கட்டை தாண்டி போகணுமே. என்னன்னு சொன்னார் இவர் தான் வந்து இந்த இடத்துக்கான ஆடிஎஸ் தலைவர். ஆடிஎஸ் தலைவர் வந்து நீங்க ஒன்றுச்சு ஆடிஎஸ் இல்லையா? அப்போ அந்த ஆடிஷனு அப்போ இங்கித்தி ஆடிஎஸ் வரலையா? ஓகே நான் நினச்சி இங்கித்தி ஆடிஎஸ் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ உங்களே தான் தேடி வந்து நான் வச்சு அந்த வீடும் கூட நீ இப்போ ஆடிஎஸ் வந்து தேவைன்னா அந்த டீட்டெயில் எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க இந்த பக்கத்து வீடுகிறார்கள். என்னென்னு சொன்னால் மக்கள் இதை பாருங்க, இதான் வந்து இந்த பாலம் நீங்களா வந்து ரெடி பண்ணிருக்கீங்க தானே மரத்தை போட்டு. இந்த ரேடர்லாம் போட்டிருக்கீங்க. இது வர கவனமா இதுதான் பாலம் பாருங்க. இந்த ஒரு 75 குடும்பங்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு இதுதான் பாலம். இது எப்ப இருந்து பிரச்சனை இருக்கு சொல்ல போனால் 16 வருஷமா இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து பாலம் படுத்துறல சொல்லி வந்து பார்த்து புராணத்து போகிறோம் எந்த மனத்தரும். ஓகே என்னன்னு சொன்னால் இவர் குரல் வந்து இந்த இடத்துல ஓங்கி ஒலிக்கலாம். காரணம் என்று சொன்னால் வந்து இதே இடத்துல இவங்களோட மகன் வந்து இருந்திருக்கார். என்ன நடந்த ஐயா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போனாப்ப அந்த இவ்வளோ லொரிக்காரன் அந்த கட்டு வைத்தினாப்ப லொரிக்காரன் வந்து அடிச்சு கொடுத்து போயிட்டான். லொரிக்காரன் பாக்கியாரி விழுந்தது இல்லை அவ்வளோ ரோட்டில் அப்போ அந்த பாக்கியாரி விழுந்து சொன்னாங்க. அது போகிற அந்த அவங்க மக்கள் அது அவ்வளோ என்ன நடந்தது? அது மிஷினில் வச்சிட மாட்டேன். பாக்கியால விழுந்து இருந்தேன்னு சொல்லுங்க. பாக்கியால அவர் அவடத்துக்கிட்ட இறக்கி விட்டவர் 2 பேரையும் அந்த வீட்டு பிள்ளையும் 3 பேரும் இறக்கி விட்டவர். இவர் என்ன செஞ்சாரு, லோரியில சைட்ல 3 கம்பி இருக்கும், அதுல 5 பேர் இது வந்துட்டாரு. இந்த கட்டு முதல் கொஞ்சம் உயரம் ரோட்டு பணிவு இப்பதான் இதா செஞ்சிருக்காங்க. அவடத்துல இருந்து வந்தவர் நான் சொன்ன தம்பி வராதிங்க இறங்குங்கண்டு நான் பின்னால ஓடி வந்தேன்னா விடத்துல வந்து பாஞ்சவர் இது உயரமா இருக்க திருப்பி ரோட்டுக்கு காலை உருட்டி விட்டுது. உருட்ட பின்னால இந்த 2 டயரும் ஏறிக்கால் அவடத்திலே செஞ்சுட்டாரு. 8 வயசு. இப்ப நடந்த எவ்வளவு காலம்? இப்ப 16 வருஷம். 16 வருஷமா இப்படிதான் இந்த இடம் இருக்கு. 16 வருஷம் அவர் பொடி கொண்டு வரதுக்காண்டி தான் அந்த அவங்க கம்பெனியால இந்த பாலம் போட்டு பொடி கொண்டு வந்தவங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இது இல்ல முதல் தென்னங்கட்டை தான் இதுல போட்டு தென்னங்கட்டை ஒரு தென்னங்கட்டையெல்லாம் போற தண்ணியில் அடிகள் இறங்கி போற தண்ணி இருந்தாமே அந்த கட்டையெல்லாம் பாரு. இது வந்து உன்னிச்சை கரவட்டியாறு 75 குடும்பங்களுக்கு பொதுவான ரோட்டி தான். இப்போ வாகனங்கள் விழுந்து காயம் வந்து ஒப்பரசம் எல்லாம் பண்ணிருக்காங்க. எங்கட அம்மா விழுந்து இதுல 10 தையல் போட்டு அது அந்த கரல் இருந்து செப்டிக் ஆகி கால் பூந்துருக்கு. இது செஞ்சு திருப்பி மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் திருப்பி ஆபரேஷன் பண்ண வைக்கி தியேட்டருக்கு கொண்டு போய் நிறைய பேர் பைக்ல கொண்டு விழுந்திருக்காங்க. இதுல என்ன அப்போ உங்களுக்கு மெயினாக இருக்க பிரச்சனை இந்த பாலம். அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் இருக்குதுகள் அதில் இப்படி சுற்றி அந்த ரோட்டை காட்டிதால போகணும். அந்த ஸ்கூலுக்கு உன்னிச்சை ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்படி போய் தோணியால் போய் அப்படித்தான் உன்னிச்சைக்கு அங்கே ஸ்கூலுக்கு போகணும். ஓகே இப்போ பால பிரச்சனை இருக்கு. வேற என்ன பிரச்சனை இருக்கு உங்களோட கிராமத்தில்? கோயிலும் நிறைய வருஷமாக இது செய்யாமல் இருக்கு. கோவில் என்ன ஸ்கூலும் கொஞ்சம். ஸ்கூல் என்ன பிரச்சனை? ஸ்கூலில் இது கட்டடம் எல்லாம் இருக்கு. சேர்மார் பிரச்சனை. ஆசிரியர் பற்றாக்குறை. எத்தனை தலைமுறை இருக்கு? அதுல இப்ப 5 மட்டும் தான் இருக்கு. 5 எத்தனை ஆசிரியர் இருக்காங்க? 4 பேர் தான் இருக்காங்க. 4 பேரா? எத்தனை பேர் வேணும் நினைக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு இங்க ஒரு 9ஆம் வகுப்பு வரைக்கும் வச்சாலும் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு கடந்து நடந்து போற பிரச்சனை இருக்கு. 6ஆம் வகுப்புல இருந்து நாங்க உன்னிச்சைக்கு தான் போகணும். இப்போ சின்ன பிள்ளை தானே தண்ணி தானே நடந்து வர பிரச்சனை. தண்ணி ஒரு சில பிள்ளை பாய்ங்கள்ரா சொல்லவே மேலாது. குழந்தை நீர் குளிக்கலாம் வந்து பாஞ்சாலும் போவாங்க. 6ஆம் வகுப்பு உன்னிச்சை ஸ்கூலுக்கு தான் போகணும். உங்களோட வாழ்வாரம் என்ன இங்கே இருக்கிறார்கள்? மீன்படி தான். மீன்படி தான் என்ன? ஓகே அப்போ இந்த வேலை பார்த்துச்சுன்னா வந்து இப்போ இந்த இடத்துல கூடிய பிரச்சனை இந்த பாலம் என்ன? இந்த பாலத்துக்கு நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிங்க இது காய்ச்சிருக்கீங்க ஐயா? இது எப்படியும் ஒரு 20-30 பேரா கிட்ட காய்ச்சிருக்கு. இப்போ எம்பி மார் வந்து பார்த்தாலும் தடுத்து போனவங்க எந்த விதமான இதையும் இல்லை. இரிகேஷன் படிக்கிற சொல்லி இவங்களும் இந்த 16 வருஷம் கூடி ஒரு பாலமே போட்டு தராங்க. நாங்கள் அவங்க அந்த எஸ்எஸ்சி கம்பெனியால் இது போட்டு தந்து திருப்பி அதை உடஞ்சி விழுந்து திருப்பி மாமரம் பழகு மாமரத்தை வச்சு கொண்டு இப்படி தான் இது போட்டு தான் இப்போ எனக்கு வச்சிருக்கு. அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த சில ப்ரொஜெக்டுகள் வந்து குடும்பங்கள் குறையண்டா அந்த ப்ரொஜெக்ட் வரல.
உங்களுக்கு அந்த விஷயங்கள் நாங்கள் தெளிவுபடுத்தானே வேணும். என்னென்னா உண்மையாகவே வந்து இப்போ 4 பகுதியில் காணப்படுது. இப்போ உன்னிச்சியை பொறுத்த வரைக்கும் ராசதுரை நகர், கரவட்டியாறு, உன்னிச்சி, 8ஆம் கட்டை. இதில் வந்து உண்மையாகவே கரவட்டியாரில் தான் குடும்பங்கள் குறை என்று நான் நினைக்கிறேன். 75 குடும்பம் தான் இருக்கு. அப்போ இதில் ஒரு பாலம் கொண்டு வரப்போகுது. அதுக்குரிய செலவு வந்து நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதை செய்யறதுக்கு விரும்புவாங்க சிலர். ஆனால் அப்படி அப்போ அவங்களோட உயிர் இல்லையா இல்லை சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். அதானே மாற்றவே கூடும் விளக்குதோ. அதை சொல்ல வரேன். மாற்றுறதுக்காக தான் இந்த விட என்னண்டா அப்படி இல்லை. அபிவிருத்தி என்றது வந்து ஒரு குடிமகனுக்கு என்றாலும் நடக்கணும். அதானே இது ஒரு குடிமகனுக்கு இந்த சிஸ்டத்தை யார் கொண்டு வந்தது? என்ன இஷ்டத்துல 75 குடும்பம் இருந்தா செய்யலான்றது இல்ல. அப்படி இல்ல. என்ன சொல்ல வரணும், இதுக்கு முன்னுக்கு இருந்த நடைமுறையை சொல்றேன். டிசிசி சேர்மன் அந்த மீட்டிங் நடக்கும் தானே, அபிவிருத்தி குழு கூட்டம். அந்த அபிவிருத்தி குழு கூட்டம்ன்றது நடக்கும். என்னன்னு சொன்னா மக்களுக்குரிய பிரச்சனைகளை கலந்து ஆலோசிக்கிறேன். அதை மக்கள் பிரதிநிதிகள் இருப்பாங்க, ஜிஏ இருப்பாங்க, முக்கியமான நபர்கள், அடுத்தது எல்லாரும் இருப்பாங்க, அதிகாரிகள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்களோட தீர்மானம் தான் இது. அவங்க தீர்மானிப்பாங்க. அவடத்தில் இருக்கிறார்கள். இதுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் அங்க போனா அந்த கஷ்டம் தெரியும். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதால தான் இவ்வளவு காலம் 16 வருஷமா போடாம தானே சொல்லிருக்கு. இப்போ நம்ம இடத்துல வந்து 16 வருஷமா போடாமல் இருக்குன்னு இந்த பிரச்சனை இருக்கு. ஆகவே மக்களோட கவனத்துக்கு, அதிகாரிகளோட கவனத்துக்கு இப்போ இந்த அனுதாபமான இந்த விடயங்களை கேள்விப்பட்டா, உங்களோட குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடந்திருந்தா, அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதி குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடந்திருந்தா அதில் அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும்ன்றதான் எங்களோட கருத்து. ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். சரியா? இது மீடியா மூலம் அடுத்து வந்து நான் இதுக்குரிய மனுவை வந்து உரியாக்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். அவங்க அதுக்கு ஒரு பதில் தருவாங்க. செய்யலுமா செய்யலான்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் வந்து உங்களோட டீட்டெயில் இருந்து முழுவதும் எங்களுக்கு தரணும். ஆடியன்ஸ் வந்து தரப்படுத்தி அதை எடுத்துருவாங்க எங்களுக்கு. நாங்கள் ஒரு டேட் சொல்லுவோம், அந்த இடத்துல அந்த நேரத்தில் கொண்டு கொடுப்போம். சரியா? உண்மையிலே நாங்கள் இப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். வேணே சொல்லப்போனாலும் இப்போ நாங்கள் உன்னிச்சக்குள்ள நிறைய இடங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். மெயினான பிரச்சனை இல்லை. இப்போ தெரிந்தானே, இப்போ ஒரு சோட்டு பானைக்கு ஒரு அரிசி பதம் விளங்குதா? அப்போ விளங்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனை வந்து எல்லாரும் சொல்ல வேண்டியில்லை. ஒரு சிலர் வந்து சொல்லும்போது விளங்குது நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டு. உண்மையில் பாருங்கள், நாங்கள் முதலாவது நாள் 1 வருஷ திட்டத்தில் முதலாவது நாள் மக்களோட பிரச்சனையை வந்து கேட்க வந்து நாங்கள் உன்னிச்சைக்குள்ளே. ஆனால் உன்னிச்சை கேட்குற பிரச்சனை எதிர்க்கிறதுக்கு எத்தனை வருஷம் போக முடியாப்ப? இப்போ நான் வரக்குள்ள என்ன மோட்டிவேட் வந்தேன்னா ஒரு நாளைக்குள்ள முடிச்சிடலாம், உன்னிச்சல் வைக்கிற பிரச்சனையை முடிச்சிடலான்னு வந்தானு சார். இப்போ பார்த்தா இப்போ நாங்கள் 1 மாதத்துக்கு உன்னிச்சல் வைக்கிற பிரச்சனையில் அதுதான் இப்போ இருந்தால் வாரானாலும் மக்களோட வந்து கைக்குள்ள மக்களோட பிரச்சனை கண்டிப்பாக தெரியும். மக்களோட கைக்காம சும்மா வந்து ஒரு சில கைச்சு போகலன்னு சொல்லுவாங்க. அவங்க மக்களோட பிரச்சனை தெரியாது. இப்போ இறங்கி வந்தாலும் தெரியுது. ரோட்டால வராங்க போறாங்க தெரியல. இப்போ உண்மையாவே என்னன்னு இப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் சொல்ல வரதுக்குரிய காரணம் மக்களோட பிரச்சனையே சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். ஒரு பெரிய யூடியூபர் நிறைய பிரச்சனையை அவரோட கையில் நடத்திருக்கிறாரு. என்ன காரணம்னு சொன்னால் தனி ஒருவனா முடிச்சிருக்காரு. பார்த்துருக்கிறீங்க, தனி ஒருவனா முடிச்சிருக்காரு. நானும் ஒரு பல்கலைக்கழக மாணவன் முடிச்சு போட்டிருக்கிறேன். இப்படி நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்ததுக்குரிய காரணம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நாங்கள் உருவாக்கணும். இன்னொருத்தன் வருவான், இப்போ செவ்வாய்க்கிரகத்திலிருந்து வருவானு இல்லை. அனுஷன், நானோ, பிரதரோ, இதில் அடிக்கிற ஐயாவோ எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வரணுமென்றதான். அடுத்தது இந்த காணொலி பார்த்துருக்க உன்னிச்சையில் இருக்கிற பல பகுதியில் அடிக்கிற மக்கள் யோசிப்பீங்க, என்ன நிறைய பிரச்சனை உன்னிச்சையில் இருக்கி இந்த பிரச்சனை நீங்கள் இந்த காணொலியில் காட்டலன்னு. உண்மையாகவே அப்படின்னு சொன்னால் 4 மணித்தியால காணொலியில் போட வேண்டி வரும். ஆனால் சார் நம்ம எல்லா பிரச்சனையும் இந்த மனுவில் அண்ணா நீங்கள் எல்லா பிரச்சனையும் எழுதுங்க. மனு கொடுக்கக்குள்ள வந்து உன்னிச்சையில் இருக்கிற A to Z எல்லா பிரச்சனையும் ஆனாவில் வந்து அக்கேனா வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்ன சார்? கண்டிப்பா சேர்த்து இப்போ சும்மா சேர்க்கறது இல்லை, அதுக்கான ஒரு தீர்வை பெற்று தரணும். சரியா? அதன்படி தான் இந்த மனுவை நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு நாங்கள் ஒரு 5 நாள் டைம் தரோம். இந்த 5 நாளுக்குள்ளே வந்து அந்த தரவெல்லாம் கொஞ்சம் எடுத்து வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே இப்போ ஆடியன்ஸ் இப்போ வராதாக்கள் வந்து இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க. உண்மையிலே இங்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன இதுக்கு பொறுப்பானாக்கள் இதனுடைய தரவுகளை எடுத்து தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து உங்களோட ஊரில் இருக்கிற மக்களோட ஒரு நன்மைக்காக தான் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது 100% வெற்றி அடைக்கும் நம்புகிறோம். ஏன்னா இது வரைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை வந்து இப்போ எங்களால் வந்து பார்க்க முடியாமல் போச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களாம். ஏன்னா உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற இளைஞர்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு தப்புக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள் வந்து நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம், MLD. என்ன? மெகா லோ டான். சரியோ? இதான் வந்து இப்போ ஐயாவை வந்து இப்போ ஒரு மெகா லோ டான் தான் விளங்குதா? MLD அண்ணனும் வந்து ஒரு MLD தான். ஏன்றால் இப்போ இவர பேர் கேட்டால் என்ன பேர்னா கூட கௌரி சங்கரில் ஒரு இளைஞனுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய பேர் வந்து MLD. சரியா? இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு. சரியா? அப்போ இளைஞர்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆக்கள் விளங்குதா? இப்போ நாங்கள் மட்டும் இளைஞர் இல்லை, ஐயாவை வந்து இளைஞர் தான். காரணம் வந்து புதுவிதமான எண்ணங்கள் இவர் மனசில் வந்து புதுவிதமான எண்ணங்கள் தோணக்குள்ள அவர் இளைஞர் தான். அவர் வந்து ஒரு முதியவர் கிடையாது.
எல்லாரும் வந்து இளைஞர்களோட அமைப்பெல்லாம் வந்து நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் ஒரு அரசியல் நோக்கத்துக்காக கிடையாது. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறோம். ஒரு யூடியூப் சேனலூடாக வந்து நல்லது செய்யணுன்ற நோக்கத்துக்காக இங்கே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி போடக்குள்ள கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்குமா இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருந்து இந்த பாலத்தை போட்டு தரேன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ் அவங்களோட வந்து நான் கதைச்சு நாங்கள் இது பண்ணி விடுவோம், தொடர்படுத்தி விடுவோம். அவங்க வந்து செஞ்சுருவாங்க. அது வேறு விஷயம் விளங்குதா? இதுலேருந்து நாங்கள் கொள்ளையடிக்கணுமோ அதுக்காக நாங்கள் வரல விளங்குதா? இப்போ சில பேர் வந்து தப்பாக பண்ணி சொல்லுவாங்க, யூடியூப் சேனல்காரன் இதை இப்படி கஷ்டத்தை காட்டி மக்கள் வரக்கூடிய காசை வந்து கொள்ளையடிக்க வந்து சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி இல்லை இல்லை ஒரு சிலருக்கு வந்து அப்படி தோணலாம் விளங்குதா? இப்போ நாங்கள் காலையில் வந்து நாங்கள் இப்போ எத்தனை மணி என்ன யோசிச்சு பாருங்க, 4:30-5 மணி ஆகுது. 4:30-5 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் நாங்கள் இப்போ கஷ்டத்தை வந்து வெளியுறதை காட்டி கொண்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இருக்கோம். இன்னும் சாப்பிடல, மதியம் கூட காலையும் சாப்பிடல, சும்மா வரக்குள்ள ஒரு டீ ஒன்று குடிச்சு வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் ஏன் தொண்டொலியை கத்தி கொண்டு இருக்கோம்? உங்களோட பிரச்சனை தீர்மானத்துக்காக தான். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு இதை வச்சு சப்போர்ட்டை வச்சு இதை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். நீங்கள் ஒரு மனு கொண்டை வந்து எங்களுக்கு தரணும், எங்களுக்கு தரணும் இல்லை, நாம் வந்து கொண்டு கொடுப்போம். எல்லாருக்கும் தெரியக்கூடாது கொண்டு கொடுப்போம். கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும் நம்புகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புங்களா? நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் குடிநீர் பிரச்சனை இங்கே அதானே மெயினான பிரச்சனை. இங்கே இங்கே இருக்கோ தண்ணி லைனே இல்லை. அது உங்களுடைய இதால சொல்லுங்க. நாங்கள் கழிச்சிட்டு நாங்கள் குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் முடியல. என்னையா குடிநீர் பிரச்சனை ஒரு இல்லை எங்களுக்கு. குடிநீர் பிரச்சனை இல்லைன்னு குடிநீர் பிரச்சனை இருக்கு. இங்கே இருக்க இந்த கட்டால கொண்டு போய் அனுத்தாங்க அரசாங்கத்துக்கு வழி இருக்குது. பஞ்சாயத்து லைன் கொண்டு வரண்டவங்க பஞ்சாயத்து இருந்தும் லைன் கொண்டு வரல. பைப் ஜாயின் பண்ணி எடுக்கலாம் தானே மேலால எடுக்கலாம். சேர்ந்து இரிகேஷன் இதால இங்கே கரண்ட் இல்லைன்னுத்தாங்க. திருப்பி இப்படி இப்படி சுற்றி வந்தது, டவுனில் இருந்து சுற்றி வந்தால் இந்த கரண்ட் வந்தது. அவங்க கட்டு கருத்திக்காங்க. எல்லாம் ஒரு ஒரு பிரிவு தான், ஒரு ஒரு ஆகணும் ஒரு ஒரு இதில் பழைய பாலத்தால் பாருங்க டவுனுக்கு இதால் போகுது, பாலத்தடி இதானே போகுது. இந்த பாலத்தால் எடுக்க கரண்டே வந்து வேற ஒரு நாட்டுல கடலுக்கு நடுவிலே பெரிய கோவர் சுத்தமான தண்ணி இங்க வரல. எங்களுக்கு எங்கட கிராமத்துல இருந்து தண்ணி போகுது, எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இல்ல இல்ல நீங்க கேட்கிற நியாயமான கோரிக்கை தானே. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல மாமரம் காய்க்கக்குள்ள ரோட்ல இருக்கிற ஒருத்தன் ஆஞ்சாலே என்னடா தம்பி என்று சத்தம் கொண்டு போடுவோம், பல மாதிரி தானே. ஆனா இது நம்மட குளம், நம்மட இயற்கை வளம், நம்மளுக்கு கடவுள் படைக்கப்பட்ட ஒரு இயற்கை வளம். அது மக்களுக்கெல்லாம் பொது. ஆனா எங்களை தாண்டி தானே போகுது. அப்ப ஏன் மூக்க தொட்டு எங்களை சுத்தி வரணும்ன்றதான் கிடக்கல. அதான் நாங்களும் கேட்கிறோம். இந்த மக்களுக்கு இந்த உன்னிய குளத்தை வச்சுட்டு இதே தண்ணி பல ஊர்களும் போய்கொண்டிருக்குது. இந்த சுத்தமான தண்ணி குடிக்கல, நாங்கள் அழுக்கு தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மக்கள் நீங்களே உங்களோட கண்ணாலே பாருங்க. இங்கே வந்து எங்கே இந்த அரிக்குளம் எங்க இன்னும் வந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரும் இல்லை. இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு தண்ணி போகுதுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை கிலோமீட்டரு போகுது? வேறாவூர் போகணுமா, எங்களை போகணுமா, எல்லா பகுதியும் காத்தாங்குடி போகணுமா, வெட்டிக்குளை போகணும். இதே மக்களுக்கு இந்த தண்ணி இங்கேருந்து போகிற மக்களுக்கு குடி தண்ணி ஒரிஜினல் தண்ணி இல்லை. இதே தண்ணியா வாங்கி சுடு தண்ணியோ அதை ஏதோ நாங்கள் ஊர் தண்ணியில அள்ளி குடிக்கிறோம். இதால நிறைய பிரச்சனை வரும். இப்போ சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறதால வந்து கிட்னியில் கல் வரும், வயிற்றுல கட்டி வருமா, நோய் வரும். உங்களோட குரலை வந்து உங்களுக்கு ஆனால் கொடுத்து கொண்டு இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வியை இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம். உங்களோட ஒரு நான் இருந்து தண்ணி வளம் முக்கியமாக இங்கே வந்து நான் எல்லா இடத்தையும் பார்த்து வரதில்லை. மெயின் ஆவரேஜ் தண்ணி பிரச்சனை பல பகுதியும் கூட இந்த பகுதியில் உள்ள மக்களையே அந்த தண்ணி குடிக்கலாது. அங்க இருந்து தண்ணி இங்க தள்ளி கொடுக்குறோம். அடுத்து சொல்றீங்க தண்ணிக்கு கூடிய பில் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்றீங்க. அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. தண்ணி என்னன்னு தெரியும், வட்டி எதுவும் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா பில் கூட தான் வருது. பில் கூட தான் வருது. ஐயா ஒரு ஆள் சொன்ன தண்ணி வருது இல்லை, பில் மட்டும் கூட வருதுன்னு சொல்றாரு. என்ன காரணம் எங்களுக்கு இதுவரை கண்டுபிடிக்கவே காத்து போகுது. ஒருவேளை அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, நான் வேண்ட புள்ளை குட்டிகள் எல்லாம் இங்கே இருக்குது. சரிதானே? இங்கே இருந்த மக்கள் ஃபுல்லாக எந்த மக்கள் தான். கண்டிப்பா எங்கே இருக்கிறதோ நம்மளோட மக்கள் தான். கண்டிப்பா ஐயா. உண்மையில வந்து இப்போ முடிவுக்கு வருவோம். சரியா? இப்போ என்ன சொன்னால்
அதான் அங்கெல்லாம் ரோட்டு பாக்கையில மூட்டைகள் போயில கோயில் தானே இது என்ன நீங்கள் கண் துடைப்பு என்ன இது இது கண் துடைப்பு. அதாவது அப்படின்னு சொன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா முன்னுக்கு பிளேட்டை கொண்டு வைப்பாங்க தெரியுமா, அது வெறும் கப்பை கொண்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணி போத்தல் எடுத்துருவாங்க. அந்த நல்ல கடையில பார்த்தோம்னா நல்ல சாப்பாடை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அங்க போனா அந்த சாப்பாடு இருக்காது, வேற சாப்பாடு இருக்குன்ற மாதிரி தான் இது வந்து இப்ப முன்னுக்கு பார்க்கக்கூடியே தெரியும். இங்க பாருங்க, இப்ப முன்னுக்கு இந்த ஊருக்குள்ள வரை பார்க்கல ரோட் நல்லா இருக்கு. ஒரு 100 மீட்டர் தாண்டி போன பிறகு பள்ள மாதிரியா ரோட். இந்த ரோட்டுக்கு அங்கால 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போற நமக்கு இந்த 100 மீட்டர் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. இந்த சேவையில கொஞ்சம் முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது முக்கியம். இந்த ரோட்டை முக்கியம், அந்த பாலத்தையும் இந்த ரோட்டையும் முக்கிய இடம். கண்டிப்பா விளங்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த வீரியனுடைய இறுதி தருணத்துக்கு வருவோம். நிறைய நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இறுதி தருணத்தையும் பார்க்கத்தான் வேணும். இந்த உன்னிச்சை என்ற ஊருக்கு நாங்கள் எங்களுடைய 1 வருஷ திட்டத்தில் என்ன 308 கிராமங்களும் போகிறதில்ல. முதலாவதாக யாருமே சொல்லாமல் நாங்களாக வந்துடுவாங்க. ஆனால் வரக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றது வந்த பிறாங்களும் தெரியுது. நாங்கள் ஒரு சில பிரச்சனை இருக்க முடியும், இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாமே பிரச்சனை தானே இருக்குது. அப்போ இவ்வளோ காலம் வந்து அரசாங்கத்தில் இருந்தவங்க பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன செஞ்சாங்கன்ற கேள்வி எழுதா இல்லையா? அப்படியே இருக்குது நிலைமை, மக்களோட நிலைமை அப்படியே இருக்குது. வாராக்கள் மட்டும் புதுசு விதமாக கொண்டு போகிறாங்க, பழைய நிலைமை அப்படி இருந்து கொண்டு இருக்குது. 16 வருஷம் கூடி இது அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு இதுவும் இல்லை. எத்தனை பிள்ளைகள் போகிறது பள்ளி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சம்பவங்கள் நடக்கலாம். என்னென்னு சொன்னால் இறுதியாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை, முதலாவது பிரச்சனை யானை பிரச்சனை. அதுக்கு வந்து என்ன செய்யலாம்ன்றது வந்து அது அரசாங்கம் தான் தெரியும், அதுக்குரிய வழியை வச்சுருப்பீங்க, அது வேறு விஷயம். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை நீர் பிரச்சனை. இந்த ஊரில் இருந்துட்டு தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் போகுது, ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து 4 பிரிவில் உள்ள மக்களுக்கு வந்து தண்ணி இல்லை, ஒழுங்கான முறையில் தண்ணி இல்லை. அது உண்மையிலேயே ஒரு மனவருத்தமான விஷயம். இதுக்குரிய ஒரு மனுவையும் வந்து கொண்டு சேர்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இந்த பாலம் என்ற விஷயத்தையும் கொண்டு சேர்க்கலாம். அடுத்த போக்குவரத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரோட்கள் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது, போக்குவரத்து சம்மந்தமான பிரச்சனையும் இருக்குது. அடுத்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பிரச்சனை, சிடிபி பஸ் ஓகே பஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னாலும் வந்து பிள்ளைகளில் வந்து ஏற்ற போகிறோம், ஒரு நேரம் மட்டும்தான் அங்கே போயிட்டு வருதான், 3 நேரம் வந்து போகிறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒட்டு மொத்தமாக 4 ஆடிஎஸ் பிரிவிலிருந்து எங்களுக்கு வந்து தரவுகள் எடுத்து இதை நாங்கள் உரிய முறையில் கொடுக்க வேண்டிய ஆகலாம் கொடுக்க போகிறோம். அது வந்து மீறியா முன்னால் இது வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு திட்டம். அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த உன்னிச்சை என்ற கிராமத்துக்கு நாங்கள் யாரும் சொல்லி வரல, நாங்களாக முடிவெடுத்து வந்தாங்க. காரணம் இது ஒரு முதலாவது இடம்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாருங்கள், இதில் வந்து 308 கிராமங்கள்ன்ற பேர்களும் இருக்குது. சேர்க்கப்படாமல் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், நான் வீடு போட்டிருப்போம். சேர்க்கப்படாமல் இருந்தால் எங்கள்கிட்ட ஊரையும் சேர்க்கன்னு சொல்லுங்கள். ஏன்னால் இப்போ நான் இப்போ ஒரு 5 கிராமம் பக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன், இப்போ இங்கே வந்துட்டு பக்கத்து இருக்கிற கிராமம் யோசிப்பாங்க, இப்போ பக்கத்தில் என்ன இருக்குது, ஆயத்தியமலை இருக்குன்னு, ஆயத்தியமலானே. அப்போ அவங்க யோசிப்பாங்க, பாருங்கள் உன்னிச்சைக்கு வந்து போகிறாங்க, நாளைக்கு எங்கள்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு. அப்படி எங்களால் வந்து போயிடாது. இது வந்து ஒரு குழுக்கள் முறையில் அடிப்படையில் யாராவது ஒரு பேர் எடுத்தால் நாளைக்கு அந்த இடத்துல நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவோம்னு சொல்கிறோம். இங்கே வந்து வயசான ஐயா இருக்கான், சின்ன பொடியில் இருக்காங்கன்னு நான் குளிக்க ஒரு பேர் எடுக்க போகிறோம். அடுத்த இடம் எங்கே போகிறோம்ன்றது தம்பி எடுப்பாரா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ இதை குலுக்கி ஒரு தம்பி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சீட்டை வந்து எடுக்க போகிறான். எந்த ஊரண்டு பார்க்க போகிறோம், இது தம்பியினுடைய அதிர்ஷ்ட சீட்டு. பாப்போம், எடுங்க தம்பி, பாருங்க கிலோ வந்து பாருங்க, பிரிச்சு காடுங்க. பெரிய புல்லு மலை பெரிய புல்ல பல் ரோட் தான் பிரச்சனை. அதை வழியா காட்டுங்க. பெரிய புல்லு மலை சரியா? இது வந்து கடவுளோட சித்தமா இந்த குழந்தையை வந்து எடுத்து வந்திருக்கார் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு. நாளைய தினம் நாங்கள் எத்தனை மணிக்கு கொண்டு வருவோம்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருவோம், நேரடியாக நான் வருவோம், வந்து மக்களுடைய பிரச்சனை வெளிக்கொண்டு வரோம், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அடுத்து இந்த பெரிய புல்லுமலையில் இருக்கிற இந்த ஆடிஎஸ், அடுத்து இந்த புமன் ஆடிஎஸ், அடுத்தது இளைஞர்கள் கொஞ்சம் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு உண்டு தாங்க. கண்டிப்பா என்ன சார், ஏன்னா இது வந்து முதலாவது கிராமம் தானே, தெரியாது, இது ஒரு 10வது கிராமம் தாண்டி போகல, கண்டிப்பா ஆதரவு தருவீங்க தெரியும் எங்களுக்கு. கட்டாயம் வந்து இதை கொஞ்சம் ஆதரவு, பெரிய ஒரு ஆதரவு தாங்க. கண்டிப்பா என்ன சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து போதாது. என்னன்னு சொன்னா நீங்க கை கோத்தா மட்டும்தான் டைமுக்குள்ள வந்து இந்த ப்ரோசஸ் முடிக்கும். பாருங்க, நாங்க இந்த உன்னிச்சைக்கு வரக்குள்ள 4 பிரிவு இருக்கும் எங்களுக்கு தெரியாது, 4 ஆடியன்ஸ் இருக்க தெரியாது. நாங்க நினைச்ச ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், அவங்களோட பிரச்சனை கேட்டு போகலாம்னு சொல்லிட்டு காலையில வரக்குள்ள. இப்ப 4 ஊருக்கு போயிட்டு வரோம்.
4 ஆடிஷன் அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கூட இல்லை. காரணம் நாங்கள் வர எல்லாருக்கும் ரீச் ஆகலை. இப்போ பெரிய புல்லுமலையில் இருக்கிற நீங்கள் உண்மையிலே இளைஞர்கள் கைகோருங்க. MLD என எல்லாரும் எங்களுக்கு ஒரு தப்பை தட்டி கேட்கிறாள். அதில் எங்களோட இணையராக நான் பேர் வச்சுருக்கோம் மெகா லோ டான். சரியா? அதாவது MLD என்று பேர் வைப்போம். இதில் இருக்கிற எல்லாருமே வந்து MLD தான். விளங்குதா? இதில் இருக்கிற மொழிபெயரும் வந்து MLD தான். ஏன்னா பிரச்சனையை தட்டிக்க நினைக்கிறாங்க, பிரச்சனையை வழியில் சொல்கிறாங்கண்ணே. கண்டிப்பாக இப்படி நாங்கள் உருவாக்கி இது வந்து யாரும் தலைவர் இல்லை. இதுக்கு நான் தலைவர் இல்லை, பிரவீன் தலைவர் இல்லை, அவரும் தலைவர் இல்லை. இதில் இருக்கிற எல்லாருமே தலைவர் தான். விளங்குதா? எல்லாருமே பெரிய ஆள் தான். இப்போ வந்துட்டு சொன்னால் இவரும் பெரிய ஆள், அவரும் பெரிய ஆள், ஐயாவும் பெரிய ஆள் தான், மொழிபெயரும் பெரிய ஆள், அக்காவுக்கும் பெரிய ஆள் தான் சொல்லியிருப்பாங்க. தைரியமாக வந்து வீடியோவில் வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனை இல்லைன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய புல்லுமலை என்ற இடத்துக்கு வருவோம். உங்களுடைய ஆதரவை தாங்க. நீங்கள் வந்து தொடர்பு கொண்டா ஃபோன் நம்பர் சொல்லுவேன். நீங்கள் தொடர்பு கொள்றேன்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன். கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 076 85 41 987 என்ற தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். கோல் வந்து ஆன்சர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் வாட்ஸ்அப்பின் ஊடாக வந்து மெசேஜ்களை பாஸ் பண்ண கட்டாயம் உங்களை நாங்கள் திருப்பி தொடர்பு கொள்ளுவோம். நன்றி. ஓகே. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை பிரச்சனை காட்டியிருப்போம். இதே மாதிரி உங்களோட ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை நாங்கள் மீடியா மூலம் வந்து வெளிக்காட்டுறோம். இது வந்து நாளை 2வது நாளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு பெரிய புல்லுமலைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளப்புறம். இது வீடியோ மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சரித்திரத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி, நிறைய மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளி. ஏன்னா எங்களை பார்த்துட்டு நிறைய மாவட்டங்களிலும் இந்த செயற்பாடுகளை வந்து உண்மையிலே பெரிய இடத்துல இருந்து கொண்டு வருவாங்க. இப்படி ஒரு விரிவான விளக்கத்தை வந்து கொண்டு வருவாங்க. நம்புகிறோம் நிறைய இடத்துல மாற்றம் இருக்கணும். கண்டிப்பாக இளைஞர்கள் நீங்கள் வந்து கைகோருங்க. எல்லாரும் வந்து MLD என்ற பெயர் வந்து உங்களுக்கு சூடப்படும். உண்மையிலே எங்களுக்கு ஆதரவு வழங்குன்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே அண்ணா நீங்கள் தான் தரவில் எடுத்துருவீங்கண்ணே. ஓகே. அதுக்கு நீங்கள் ஃபோன் மூலம் தொடர்புகளை எப்படி தரணும், எப்படி போகிறன்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டோம். நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே மக்கள், எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் மெகா லோ டான் MLD வாய்ஸ் ஆஃப் அனுஷான். நன்றி.